Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனிடமே உதவி தேடுகின்றோம், அவனிடமே பாவ மன்னிப்பும் தேடுகின்றோம். எங்கள் உள்ளங்களின் தீங்குகளை விட்டும் அல்லாஹுடன் பாதுகாவல் தேடுகின்றோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ அவனை வழிகெடுப்போன் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிதவரச் செய்து விட்டானோ அவனுக்கு நேரான வழியினை காட்டுவோன் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார்கள் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். பேரன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்வதுதான் இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி என்ற இறை அச்சத்தினை முதற்கண் உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்தியவனாக இன்றைய நம்முடைய வாராந்தர அமர்விலே மன நெருக்கடி என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே தொழில் போட்டிகள், பொறாமைகள், ஒருவருக்கு ஒருவரிடையிலான அரசியல்கள் என்று எல்லோருமே ஒரு போட்டிகளோடு ஒரு பரபரப்போடு உள்ள வாழ்க்கை சூழலிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எல்லாருக்குமே அந்த சூழ்நிலை இருக்கு. இதனால் இன்றைய காலகட்டத்தில் உலகம் சார்ந்த நாடுகள் சார்ந்த அமைப்புகளும் கூட எப்படி உடல் நலத்திற்கு செலவு செய்கிறார்களோ அதே மாதிரி மனநல முன்னேற்றத்திற்கும் செலவு செய்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சுகாதார அமைப்பான WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க கடந்த நவம்பர்ல ஒரு வாரத்தை மன நலத்திற்கான வாரம் அப்படின்ட்டு அறிவிச்சு அதற்கான விழிப்புணர்வுகளை எல்லாம் செய்து வந்தாங்க. என்னதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அது அவங்களுடைய பிரச்சாரம் தான் என்ன என்று படிக்க போன நேரத்திலே தான் சில தகவல்கள் கிடைத்தது. அந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களில், ஒட்டுமொத்த மனிதர்களிலே 70% பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிருக்கிறாங்க. மன நெருக்கடியினால், ஆங்கிலத்தில் அதான சொல்றாங்க, மன அழுத்தம் சொல்றாங்க. நமக்கு நம்ம பரவலா சொல்றது ரொம்ப நெருக்கடியா இருப்பான்னு தானே வார்த்தைகளே பேசுறோம். அப்ப அந்த மாதிரி நெருக்கடிக்கு 70% பேர், 30% பரவாயில்லை, 70% பேர் சிவியரான தீவிரமான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள் என்று சொன்னால் நெருக்கடி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சில காரணங்களை பட்டியலிடுகிறார். என்னென்ன காரணங்களால் எல்லாம் மன நெருக்கடி ஏற்படுகிறது இப்படி சிந்திக்கிறாங்க. சிந்திச்சு அவங்க நெருக்கடிக்கு ஆளாகுவதற்கு என்னென்னவெல்லாம் காரணம் என்று சொல்லும்போது முதல்ல என்ன சொல்றாங்க என்று சொன்னா, வேலையில் ஏற்படக்கூடிய நெருக்கடி, ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அதுக்கு பேரே வச்சிருக்காங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி. இப்ப வேலை பார்க்கிற இடத்துல எப்படிலாம் நெருக்கடி வருதான்னு பட்டியல் போடுறாங்க. துணை காரணங்களை என்னென்ன நெருக்கடி வருது. சிலரை நம்ம பார்த்தோம்டா சொல்லுவாங்க, கம்பெனில சேர்ந்து 12 வருஷமாச்சு, ஒரு பைசா சம்பளம் கூடல, திடீர்னு இப்படி உட்கார்ந்துருக்காங்க. என்னங்க ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே அதான் சொல்லுவாரு, கம்பெனில சேர்ந்து 12 வருஷமாச்சு, ஒரு பைசா கூடலங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே உட்கார்ந்துருப்பாரு கொஞ்ச நேரம் அமைதியா. அவளை அடுத்த ஆள் ஒருத்தர் என்ன செய்ய நல்லா இருக்கீங்களான்ட்டு அவருக்கும் அதை பதில் சொல்லுவார், 12 வருஷமாச்சு. இது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிட்டார். அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கி போச்சு. இதே நினைச்சுக்கிட்டு இருக்காரு திருப்பி என்று வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சம்பளத்தை அங்க கிடைக்கக்கூடிய ஊதியத்தை முன்னிறுத்தி இப்படி அவங்க நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. அதே மாதிரி வேலை அப்பதான் வருவாங்க, வந்த வேலை முடிச்சுட்டு வருவாங்க. வந்த உடனே கேட்போம், நிறைய நம்ம பார்க்கலாம், கூட்டி நம்ம ரூம்கள்ல சேர்ந்து தங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பார்க்கலாம். வந்த உடனே நம்ம கேட்போம், என்னங்க என்ன செய்தி, நல்லா இருக்கீங்களா, சலான்னு சொல்லிட்டு, சலாத்துக்கும் பதிலும் சொல்ல மாட்டாரு, நல்லா இருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. இழிஞ்சு போச்சுங்க, காலையில போனது இப்பதான் வந்தேன் உட்காரலாம்னு இருக்கிறேன், நேரடியா விஷயத்துக்கு போயிடுவாரு, விஷயத்தை ஆரம்பிச்சிருவாரு. அப்ப இப்படி நிறைய அவரா போட்டுக்கிட்டாரு. என்னண்டா, நம்ம தான் இங்க பாக்குற ஆட்கள்ல, இங்க இருக்கக்கூடிய ஆட்கள்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அப்படி கட்டி அழுது இப்படி வீணால எல்லாரும் அவங்க ஒப்பிட்டு பாக்குறாங்கல்ல. உலகத்துல
ஒரு மனிதன் எப்போது மகிழ்ச்சியாகவோ எப்போது துக்கமாகவோ ஆகின்றான் என்று சொன்னால் தன்னை கொண்டு போய் இன்னொரு ஆளோட ஒப்பிட்டு பாக்குறான். அப்ப ஒன்னா தங்கி இருக்கிற இடத்துல பாப்பான், எல்லாரும் ஒருத்தர் 3 மணிக்கு வந்துடுறாரு, ஒருத்தர் 4:30க்கு வந்துடுறாரு, ஒருத்தர் 6 மணிக்கு வர்றாரு, நான் மட்டும்தான் 9 மணிக்கு வர்றேன் அப்படின்னு இங்க ஒரு ஒப்பீடு நடக்குது. பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இவங்களை விட நான் கடுமையான வேலை பார்க்கறேன். அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொன்னாலும் கேட்பாரு, அப்படி ஒரு ஆளா இருப்பாங்க சிலர். எப்படி அப்படின்னு கேட்டா நோ சொல்ல வராது, முடியாது, அவங்கள்ட்ட என்ன சொல்லிடலாம், சொல்லும் போது அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, நோ அப்படின்னு சொல்ல வராது. அதனால இப்ப ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க பிஹேவியல் சயின்ஸ்ல. இப்ப சமீபத்தில் கோர்ஸ் நடக்குது, என்ன அப்படின்னா லேர்ன் டு சே நோ, முடியாதுன்னு சொல்ல பழகிக்கிறங்க அப்படின்னு. எது முடியும் இதுக்கு மிகப்படுத்தி சொல்றது இப்ப கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இல்லைன்னா எப்ப வந்து சொல்றாங்களோ அப்ப எது என் வேலையோ எது எனக்கு முடியுமோ அதை முடியும் ஏத்துக்கிறேன்னு செய்யணும். எது முடியாதோ அப்ப எனக்கு முடியாதுங்க, தயவு செய்து இது இப்படி பாத்துக்கிறேன் அதை சொல்லி கொடுக்குறான். அப்படின்னா கொஞ்சம் அப்படி டிப்ளமாட்டிக் வேல நேரடியா முடியாதுன்னு சொல்லிடாத, மேனேஜர் வந்து சொல்லுவான் இப்படிலாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நேரடியா அதெல்லாம் செய்ய முடியாதுங்க நீ சொன்னா இப்படின்னு சொன்னா என்னடா என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறான், வேற ஆள மாத்துன்னு போயிருவான். அதனால அப்படி சொல்லாதீங்க, அப்படியா சார் கொஞ்சம் பாத்துக்கிறலாமா இது பண்ணிக்கிறலாமே அது இருக்குன்னு. ரெண்டாவது போய் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சார் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல இல்ல இந்த 1 2 3 பிள்ளைங்க சில பிரச்சனைகள் இருக்கு சார், அப்படியா சரி அப்படி அதெல்லாம் பார்த்து பாருங்க. அப்படி ஒரு 3 கட்டமா 4 கட்டமா அப்டேட் பண்ற மாதிரி போய் மறுத்து விட்டு முடியாதுன்னு ஆக்கி விட்டுருங்க. இது அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல உள்ள ஒரு டிப்ளமாட்டிக்கா நடந்துக்கிற ஒரு முறை என்று கத்துக் கொடுக்குறாங்க. இப்ப நோ சொல்லு, நீ சொல்லும் போதே வேலை அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னா உன்ன எதுக்கு இங்க வேலைக்கு வச்சிருக்கா, சம்பளம் தரேன்னு அவன் கேட்பான். ஏற்கனவே வேலை இருக்கு உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு நீங்க சொல்ல இயலாது. அப்ப இந்த மாதிரி தவிர்த்துக்கிறங்க. அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய வேலை நீண்ட நேரம் நிறைய நேரம் வேலை பார்க்கறேன், காலையில போனா நான் 12 மணி வரைக்கும் கடை மாதிரி உள்ள வேலைகள்லாம் சேல்ஸ்மேனா இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நேர வேலைகள் தான், லீவு நாள்ல தான் உங்களுக்கு வியாபாரம் நடக்கிற அன்னைக்கு தான் அவங்க வேலை செய்ய வேண்டியது இருக்கு. பலர் அதை இன்ட்ரெஸ்டா எடுத்து ஆர்வமா எடுத்து செய்வாங்க, பலர் அதை ஒரு சோர்வான மனநிலையில செய்யறாங்க. சோர்ந்து போயிட்டோம் சொன்னா அவருக்கு நெருக்கடி பிடிச்சுக்கிறது, ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார், அவருக்கு சொந்தமாவே நெருக்கடிகளை உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திடீர்னு வருவாங்க, அது கேட்போம்னா என்ன இப்படி வேலையெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கு, மேனேஜர்னு ஒண்ணு இருக்கு, அவனுக்கு என்ன சொன்னாலும் விளங்குது இல்ல, சொந்த புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்ல, என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டா நிறைய மனிதர்களுக்கு என்ன அப்படின்னா தனக்கு மேல மேனேஜராவோ வேற எங்கேயோ இருக்கிற ஆட்களை விட ஒரு 22 வயசானவன்னா ஒரு புள்ள என்ன நினைப்பான் அப்படின்னா தாப்புனுக்கு என்ன ஒண்ணும் தெரியல பழைய காலத்து ஆள் மாதிரி இருக்கிறாரு இப்படி நினைப்பாங்க. இது வந்து அறியாமையில உருவாகிறது. இது வந்து எல்லாருக்குமே அப்படித்தான். அவங்க வயதை அடையும் போது அந்த நிலையை அடையும் போது தான் அவங்களுக்கு இது வந்து தொடர்ச்சியா நடக்க போற ஒண்ணு. இப்போ யாரோ ஒருத்தரை மேலாளரா போடணும், அவர் அங்க இருப்பாரு, அவருக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணும் இருக்கு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஒண்ணும் தெரியல, நிறைய நேரத்தில் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஃபேக்டரிக்கு நீங்க வேலை செய்வீங்க, ஃபேக்டரியில மிஷினை எப்படி இயக்குறதுன்னு தெரியும், அந்த இயந்திரத்தில் என்னென்ன ஓடும்னு தெரியும், எப்படி ஓடும்னு தெரியும், திடீர்னு ஒரு மாதிரி சவுண்ட் வந்தா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது மெக்கானிக்கு தெரிஞ்சிருக்கிறது வேணும், அதுதான் அவர் வேலை. திடீர்னு ஒருத்தர் போய் ஆட்டோமேட்டிக் லக்ஸரி வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எடுத்துட்டு வர்றாரு, இவர்கிட்ட போய் உள்ள என்ன சவுண்ட் வருது, என்ன எனக்கு என்ன தெரியாது, இதை மிச்சா ஓடு இதை மிச்சா நிக்கி அப்படின்னு சொல்லுவாரு. இதான் நான் பழகிட்டு வந்த வேலை, இதான் எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ள சவுண்ட் வந்தா என்ன பிரச்சனைங்கிறத சொல்றதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி நிபுணத்துவம் எல்லாம் இருக்கணும்னு மேலாளராக இருக்கிறவருக்கு அவசியம் இல்லை. அவருக்கு என்ன தெரியுமோ அவர் அதை வச்சு நிறுவனம் நடத்துவாரு, உங்களுக்கு சொல்லுவாரு செய்யணும். இவனுக்கு என்ன தெரியும் மிஷினை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதை போட்டு நீங்க மனசுக்குள்ள நினைச்சியா நெருக்கடியை உருவாக்கிடுறீங்க. அவர் ஏரியாவும் இல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் செய்யணும்னா எப்ப செய்ய முடியும்? அப்ப அதனால இந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் மேனேஜர் அவரு முதலாளி உங்களுக்கு ஒன்னும் தெரியல சரியில்லைங்கிறத நினைச்சு நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்களாம். அது மாதிரி வந்து நம்ம இந்த பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த வளைகுடா பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா வழக்கமாகவே நம்ம சொல்லுவோம் என்னண்டா அந்த என்ன எப்படி இருக்கு கம்பெனிலாம் எப்படி போகுது வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா சொல்லுவாங்க, ஒரு பச்சை ஒருத்தன் மேனேஜரா இருக்கிறான், பச்சையெல்லாம் கொண்டு வந்து குமிச்சிட்டான், சம்பளத்தையும் அவங்களுக்கு தான் கூட்டுறான், நாங்க ஒரு 2 பேரும் இப்படி தமிழ் பேசுற ஆளுக்கு இருக்கிறோம் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல என்ன சொல்லுவான், மலையாளி ஒருத்தன் இருக்கிறான் கொண்டுட்டு வந்து அவன் குமிச்சிட்டான், அவன் ஆட்களா அவனாத்தான் எல்லாரும் இருக்கிறான், ப்ரொமோஷன் அவனுக்கு தான் கொடுக்குறான், பதவி ஒரு அவனுக்கு தான் கொடுக்குறான், எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கோல தெரியும் இருக்கிறத பாக்குறான் அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம சொல்லி நம்மளை விட்டுவிட்டாங்க பாரபட்சமா இருக்கிறான் இப்படின்னு நமக்கு இது. அவன் என்ன செய்வான், நீங்க இப்படி இந்த கம்பெனில வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளாகி நீங்க உங்களுக்கு ஒரு பொசிஷன் வரல, அவன் சொன்னா எல்லாம் அண்ணாச்சியா வந்து அங்க பிரச்சனை முடிஞ்சு வச்சு நமக்கு ஒண்ணும் இல்ல, அவனுக்கு தான் சம்பளம் கொடுப்பான், அவனுக்கு தான் எல்லாம் பண்ணுவான் இப்படின்னு பாரபட்சமாக நடந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கறத நினைச்சு சிந்திச்சா நிறைய பேர் மன நெருக்கடிக்கு ஆளாயிடுறாங்க இப்படின்னு வந்து இது ஒரு வகையை சொல்றாங்க. அது மாதிரி
நிறைய வந்து இந்த மாதிரி மேலாளர்களா சூப்பர்வைசரா இப்படி இருக்கிறவங்களும் கூட சில நேரங்களில் வந்து இங்கிதம் இல்லாத ஆட்களா இருக்கிறது உண்மைதான் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனுக்குமே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்குன்னு உலகத்துல பொதுவான ஒரு முறை இருக்கு. கூப்பிட்டு நீங்க பேசுனீங்க, இந்த பேச்சு பிடிக்கல, கடைசியில சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதா இருந்தா கூட யாராவது பேசுறாங்க, பயன் பண்றாங்க, பேசுனீங்க நல்லா இருந்துச்சு, நிறைய அந்த கருத்துக்கள்லாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடையில இந்த இப்படி ஒன்று சொன்னீங்களே அதை மட்டும் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே சொன்னா ஏத்துக்குருவாங்க. ஜாக்கெல்லாம் மாத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அவர் பேசி முடிச்சுட்டு வேலை வந்தோடனே என்னங்க பேசுனீங்க அப்படின்னு கேட்டா முடிஞ்சு, அவ்வளவுதான். உங்களை பார்த்தாலே இனிமே அவருக்கு பிடிக்காது. இப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அப்ப சுட்டி காட்டுறதுன்னு இப்படியும் மேலாளர்களா நிறைய பேர் இருக்கிறான். காலையில வருவான் ஆபீஸுக்கு, அவனுக்கு நிறைஞ்சு போய் இருக்கு. எல்லாரும் வந்து சலாம் சொல்லி குட் மார்னிங் சொல்லி என்னமோ சொல்லிட்டு உள்ள வந்துகிட்டு இருப்பான். யாராவது ஒரு ஆளை நினைச்சுக்கிட்டே இருப்பான். வந்தவனா சொல்லுவான், நீ என்ன வேலை செஞ்ச ஓயாப்பியோன்னு எல்லாரையும் வச்சுக்கிட்டு கத்துவான். இது அந்த மாதிரி உள்ள ஆட்களை மன நெருக்கடிக்கு உள்ளாக்கி இப்படி மன நெருக்கடிக்கு ஆளாகிறாங்களே. இதனுடைய பின்விளைவு என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டா, இது இப்படி நாளடைவுல ஆகி 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 இது சாப்ட்வேர் பிரச்சனை தான். மனசுக்குள்ள வர்றதுங்கிறது சாப்ட்வேர் ப்ராப்ளம் தான். கொஞ்சம் கொஞ்சமா போய் ஹார்ட்வேர் பிரச்சனை உருவாயிருது, உடம்பு பாதிக்கப்பட்டு போகுது. அதான் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க இப்படி நெருக்கடிக்கு உள்ளாகி உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி என்ன செஞ்சுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உங்களுடைய உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள். இதுதான் வரும். இந்த திடீர்னு கம்ப்யூட்டருக்குள்ள ஆன்டி வைரஸ் ஒரு ப்ரோக்ராம் போட்டு விட்டுருவான். அது இல்லாத வரைக்கும் என்னதை திறந்தாலும் நல்லா வரும், நல்லா இருக்கும். அதை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நீங்க ஏதாவது புதுசா ஒரு ப்ரோக்ராம் போய் கிளிக் பண்ணல, ஒரு சைட்ல போய் ப்ரௌஸ் பண்ணல, இது வந்து நின்றுக்கிறோம். அது வர்றதுக்குன்னு ஒரு நேரம் எடுக்கும், ஸ்லோவாக்கிரும். இந்த மாதிரி உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் மேனேஜர் சரியில்லைன்னு சாப்பிடும்போது யோசிப்பான், சாப்பாட்டை கடிச்சு துப்பும். யாருன்னு திடீர்னு ஒரு ஆள் வந்து சலாம் சொல்லி இதுன்னா அவர்கிட்ட விழுந்து கடிப்பான். என்ன விஷயம்டா, இந்த டிரைவ்ல பேக்கெண்ட்ல என்ன ஓடிக்கிட்டே இருக்குண்டாட்டா, காலையில அவன் போகணுமே, அவன் மூஞ்சியில முடிக்கணுமே, இவனை பார்க்கணுமே, இவனோட குப்பை கொட்டணுமே, இப்படிங்கிறதே ஓடிக்கிட்டு இருக்கனால எல்லாத்திலையும் இது ரிஃப்ளெக்ட் பண்ணி சுற்றுப்புறத்திலேயே வந்து ஒரு சரியில்லாத ஆளுங்கிற மாதிரி அவரை பத்தி உருவாக்கக்கூடிய கடுகடு நிற்பான். இப்படின்னு உருவாக்கக்கூடிய ஒரு இமேஜையும் தனிப்பட்ட ஆட்களுக்கு வந்துகிட்டு இது உருவாக்கிறது. அது மாதிரி வந்து சில இடங்கள் இருக்கு, குறைஞ்சு வச்சு அந்த வேலை பார்க்கிற இடங்கள்ல இதுல நம்மளுக்கு ரெண்டும் இருக்கு. நம்மளும் தனிப்பட்ட ஆளா நெருக்கடிக்கும் உள்ளாயிடக்கூடாது, அதே நேரத்தில் நிர்வகிக்கக்கூடிய ஆட்களா இருந்தோம்னு சொன்னா எப்படி நடந்துக்கிறதுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் விளங்கிக்கிறணும், புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஒரு 2 பேர் இருந்தா கூட அவங்க விஷயத்துல எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு. சிலர் வேலை செய்வாங்க, வேலை செஞ்ச முடிஞ்ச முதலாளி மேனேஜர் யாராவது இருக்கிறாங்க, திருப்திப்பட மாட்டாங்க. என்ன 5 வருஷமா இருக்கிற என்ன செய்யறேன்னு வைப்பான். 5 வருஷமா அப்ப சும்மா வச்சு சம்பளம் கொடுத்துருப்பான். அப்ப என்ன செய்யணும்னு இன்றைக்கு உலகத்துல சொல்லிக் கொடுக்கப்படுது. சொன்னா இங்க வா, நல்லா வேலை செய்யற, இதெல்லாம் கரெக்டா சூப்பரா செஞ்சிருக்கிற, எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு 100 பாராட்டிட்டு 2 குறைய சொன்னீங்கன்னா திருத்திக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருவான். அவன் என்ன செய்வான், காலத்துக்கு சிலருக்கு இப்படியே இருக்கும். நம்ம இந்தியாவில எல்லாம் பார்த்தோம்னா இதுதான் ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, என்கிட்ட வேலை பார்க்கிற ஆளு, கடையில நிறுவனத்துல வேலை பார்க்கிற ஆளு, நான் உட்கார்ந்துருக்கையில அவனு உட்காரக்கூடாது, அதெல்லாம் அப்படி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு இதுல வச்சிருப்பாங்க. என்னைக்கு தெளிஞ்சா உட்கார ஆரம்பிச்சாம விளக்கிட்டு வேற ஆள் சேர்த்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ள ஒரு நிலையில் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருப்பான், இப்போ வர்றாருன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். எப்பவாவது இந்த ஆளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வெளி வேலை வந்து போக மாட்டானா, நம்ம கொஞ்ச நேரம் காலார உட்காந்துக்கலாமே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த நெருக்கடிக்கு ஆளாகி போய் தோணின்னு மேனேஜரா இருக்கானே, எல்லாரும் சாவுறாங்களே, உனக்கு ஒரு சாவு வராதான்னு துவாச்சிக்குவாங்க, இருந்து மொத்தமா துவாச்சிக்குவாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ள ஒரு நிலைக்கெல்லாம் ஆளாவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள போட்டு இதே போட்டு பிரட்டிக்கிறோம். ஒருத்தர் சொன்னாரு, எங்க அலுவலகத்துல ஒருத்தர் ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்தாரு, நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன். அவருக்கு மேலாளர், மேலை நாட்டுக்காரர், அவர் கூப்பிட்டு என்ன விஷயமா ரிசைன் லெட்டர் என்ன அப்படின்னு சொன்னோன்னே அவர் விளக்கம் சொன்னாராம். இந்த மாதிரி அவருக்கு பிரச்சனை, இவருக்கு பிரச்சனை, இவன் இப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், இவன் பூரா காலை பிடிச்சி இழுக்கணும்னு இருக்கிறான் இப்படின்னு சொன்னோன்னா அவர் எல்லாத்தையும் கேட்டு கடைசியில சொன்னாராம், if you are resigning this job for office politics, you got nowhere in the world. அலுவலக அரசியல், ஆபீஸ் அரசியல் தான் காரணம் சொல்லி இந்த வேலையை ரிசைன் பண்றீங்கன்னு சொன்னா உலகத்துல உனக்கு ஒரு ஆபீஸும் மிச்சம் இல்ல. எல்லா ஆபீஸ்லயும் இதே நிலை. மனுஷன் இருக்கிற இடத்துல அது நிலை இல்ல. குடும்பத்துக்குள்ள அரசியல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச நாள் ஆன உடனே பிள்ளை நான் தான் கூட தெரிஞ்ச ஆளு அப்படின்னு உங்களை நிறுவுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய அரசியல் ஆட்டோமேட்டிக்கா மனிதனுக்குள்ள அல்ல இயல்பா இயற்கையா வச்சு படைச்சிருக்கான். அப்ப கரெக்டா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எப்படி மேனேஜ் பண்ணணுமோ, எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ, எதுல நம்ம பொறுப்புகளை வச்சுக்கிறோமோ அதில் வச்சுட்டு, எதுல ஒப்படைக்கணுமோ அதில் ஒப்படைச்சிட்டு கூலா இருந்துக்கிறேன். இதை பலனை வந்து உட்பட்டான் இல்ல, அதான் கடைசி வரைக்கும் மாட்டிக்கிடுவோம். அப்ப அதனால நிறைய பேர் என்ன சொல்றான், ஆபீஸ்ல அப்படி இருக்கு இப்படி இருக்கு, பிரச்சனை இல்லாத ஒரு இடம் இல்ல. யாருமே சொர்க்கத்துல மலக்குகளோட உள்ள ஆபீஸ்ல வேலை பார்க்கல, எல்லாரும் மனிதர்களோட தான் வேலை பார்க்கறாங்க. எங்க போனாலும் இதான் நிலை. இப்படிங்கறத நம்ம மனசுக்கு தகவலா சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இருக்கிறோம் வேலை செய்யறோம், இதெல்லாம் அனுசரிச்சுதான் வேலை பார்க்கணுங்கிறது ஒரு இயல்பான நிலைக்கு வந்துடும், சாதாரணமான ஒரு நிலைக்கு வந்துவிடும். இது வந்து
இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ், ஆபீஸுகள்ல, அலுவலக வேலைகள், கடைகள்ல வேலைகள்ல, மற்ற தொழில் ரீதியிலான இடங்கள்ல இப்படி எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி சிலருக்கு பொதுவான இது இல்லாம, இந்த வேலையில் உள்ள இடத்துல இல்லாம பலருக்கு என்ன மாதிரியான இந்த நெருக்கடி, மன நெருக்கடி ஏற்படுது, அழுத்தம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்கடா, சிலர் எதிர்காலத்தை நினைச்சே பயந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கையில எதிர்காலத்தின் அடிமைகள் ஒரு கேஸை நம்ம போடலாம். ஏன்னா ஊர்ல இருப்பான், இருந்துகிட்டு இருக்கையில நல்லா படிப்பான், ஒரு பயலோட சேர்ந்து விளையாட கூட மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான், அதுல முழு மூச்சா இருப்பான். சரின்னு சொல்லிட்டு படிக்கிறான், நல்லா கவனிக்கிறான் அப்படின்னு சொன்னா என்னப்பா செய்யணும், ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கணும். சரி, ஓகே, முடிச்சிட்டான். அப்புறம் என்னப்பா செய்யணும், அதுலயும் கவனமா இருப்பான், இங்கேயும் சேர மாட்டான், மாஸ்டர் டிகிரி முடிக்கணும், அதையும் முடிச்சிருவான். வேற போய் சுத்த, ஃப்ரெண்ட்ஸோட பேச, அது பண்ண, அதாவது இதுலயே காலத்தையும் கழிச்சிடக்கூடாது. ஒருத்தன் ஒரு நண்பர்கள் இல்லாம, அவங்களோட வெளியே போகாம, ஒரு விளையாடாம, மற்ற வேலைகளை செய்யாம இப்படி எப்படி இருக்க முடியும்? குடும்பத்தோட சேர்ந்து சிரிக்காம, வேற ஏதாவது ஒரு அம்சம் அவனுக்கு இருக்கும்ல உலகத்துல, அதெல்லாம் ஈடுபடாம இப்படி இருப்பான். இப்படி கவனமா இருப்பான், படிப்பான், அதையும் முடிப்பான். சரிப்பா, என்ன செய்ய போற, இந்த கம்பெனியில தான் வேலை செய்யணும், அதுலயும் வேலை கிடைக்கும், அதுல போய் வேலைக்கு சேர்ந்துருவான். சரி, அதோடையாவது முடிஞ்சு நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பி சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ போறோம் போலான்னு பார்த்தோம்னா அவட முடிச்சிருவான். துபாயில ஒரு கம்பெனி இருக்கான், அங்க போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். சரி, துபாய்க்கு வந்தான், அதோட இனிமே சந்தோஷமா வாழ போவான்னு சொல்லிட்டு நினைச்சு இங்க வருவான். இருந்துகிட்டு இருக்கல சொல்லுவான், ஊர்ல பிசினஸ் செட்டப் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் முடிஞ்ச உடனே போயிருவேன் சொல்லி இங்க ஒரு 5 வருஷம் இது பண்ணிட்டு கடைசியில போவான்ல 55 வயசாயிரும். இனிமே என்ன செய்ய வாழ்க்கையில? அப்ப இந்த மாதிரி சிலர் என்ன அப்படின்னு கேட்டா, சும்மாவே உட்கார்ந்துருக்கையில இப்படி உட்கார்ந்துருப்பான். கேட்கல, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, இந்த ஃப்ரெண்டு சொன்னாரு, அவர் கம்பெனில, இந்த கம்பெனில, இந்த கம்பெனிலாம் 2 பேருக்கு வேலை வச்சா நாளைக்கு நம்மளுக்கு போயிருச்சுன்னா என்ன ஆகுது இப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு வேலை உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம்னா மூத்த போதும் பிறந்திருக்கோம், உட்கார்ந்து சில பேர் மூத்தா போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சிந்திச்சு அதுல தேவையில்லாம பிரஷர் உண்டாக்கி மன அழுத்தத்தை போட்டு, இங்க வேற எதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், அல்லாஹ் அப்படிதான் சொன்னா, அல்லது ஹலக்கல் மூத்த ஒரு ஹயாத் அலி எவ்வளவுக்கும் மயக்கும் ஆசனமல்ல, முதல்ல மூத்த படைச்சு அப்புறம் தான் வாழ்க்கையை படைச்சிருக்கோம். நிரந்தரமா வாழ யாருமே வரல இந்த உலகத்துக்கு. அப்ப இதுல உட்கார்ந்து மூத்தா போயிட்டோம்டா என்ன இப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அதுல போட்டு அவங்க குழப்பி ஏராளமான பயங்கள். வியாபாரம் செய்ய போயிருவான், முதல்ல போட்டுருவான், வியாபாரம் தொடங்கியாச்சு, நஷ்டமா போயிரும் நினைச்சு அவனுக்கு டெய்லி ராத்திரி தூக்கம் வராது. இப்படி போய் இவ்வளவு பணம் அப்படி இப்படிலாம் தோது பண்ணி போட்டிருக்கிறோம், இதுல வந்தாத்தான் போச்சுடா என்ன செய்யறது. இப்ப அதனால என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, நீ தொடங்கும் போதே கரெக்டா தொடங்க, முழு காசையும் கொண்டு போய் போடாத, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தொடங்கிட்டு இப்ப சொல்லி கொடுக்குறத சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் போட்டா அப்படி இருந்துச்சுன்னா ஏன் கவலைப்பட போறான், நான் முழுசா உழைப்பேன், உருப்படட்டும், நல்லா வரட்டேன், இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ஒரு மனநிலையில இருப்பான்ல. அப்ப இல்ல என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்கு, அதை கொண்டு தான் எதுவும் செய்யறேன், காலையில போறேன், காய்கறியை வாங்கி கொண்டு வச்சு வண்டியில வச்சு விற்கிறேன்னு சொன்னா அதுக்கு தோதா நம்முடைய உள்ளத்தை சரி செய்து வைத்துக் கொண்டு அதை பார்க்கணும். நஷ்டமாவும் ஆகும், லாபமாவும் ஆகும், உலகம் துனியா அப்படின்ட்டு விளங்கிக் கொள்ளலாம். எதிர்காலத்தை பற்றி ஏராளமாக பயப்படுகிறார்கள் அப்படின்னு. அது மாதிரி நம்மளை சுத்தி உள்ளவங்க யாராவது மூத்தாயிட்டாங்கடா, மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இயற்கையான ஒரு அழுத்தம் எல்லாருக்குமே உருவாகும். படபடப்பா இருக்கு, தூக்கம் வராது, அங்கிட்டு வேறுக்கும், ஒரு சைடு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், உடலை பாதிக்காது, அந்த மன அழுத்தத்துக்கு உருவாகிறார்கள். இது முஸ்லீம்களுக்கு வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? இயல்பான இது வந்த பயம் எல்லாருக்கும் வரலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ல, இந்த அழுத்தத்துக்கு உலகம் பூரா 70% பேர் இந்த மாதிரி அழுத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்றாங்களா, அதுல இதுவும் ஒரு காரணம். அப்படி யாராவது மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லணும், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சோதிப்போம், உங்களை அல்லாஹ் சொல்றான் சோதிப்போம். இந்த மாதிரி யாராவது நெருக்கத்துல மூத்தாயிட்டாங்க அப்படின்னு பாதிப்பு, மன பாதிப்பு வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, அல்லாஹ்வோட வந்தோம், அல்லாஹ்விடம் திருப்பி போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போகத்தானே போறோம், அதான் நம்ம முடிவு. அவங்கள பத்தி என்ன, அவங்க போயிட்டாங்க முன்னால, நம்மளும் போகத்தான் போறோம், இதான் நம்ம முடிவு என்பது உண்மையில விளங்கி. ஏன்டா மந்திரம்னு சொல்றாங்க சிலவர், இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா மந்திரம் சொல்ற மாதிரி சொன்னா அதுல ஒரு நன்மையும் இல்ல. விளங்கணும் உண்மையில என்ன சொல்லுகிறோம் என்று. அப்படி விளங்கி சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலவாக்கி வைப்பான். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கத்து கொடுத்தாங்க. துஆவுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் இந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை, கணவனை இழக்கிற நிலையெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த இழந்ததை விட சிறந்ததை தா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூ சலமா இறந்துட்டாங்க, கணவர் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே இந்த துஆவை ஓதணும் கூட எனக்கு வரல, அவ்வளவு நல்ல மனுஷன், அவ்வளவு என் மேல பாசமா, அவ்வளவு நெருக்கமா நாங்க வாழ்ந்தோம், அவ்வளவு நெருக்கமான ஆளு, அவ்வளவு நல்ல மனிதர், இதை விடவா நல்ல மனிதர் கிடப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னு எனக்கு வரல. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக அந்த துஆவை நான் ஓதிக்கிட்டேன். அதற்கு சில மாதங்கள் கழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதரே எனக்கு கணவராக தந்தான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க முஸ்லிமா இல்ல அவனாவ அப்படின்னு சொல்லி உலகத்துல எதுவுமே எண்டு இல்ல, எதோடையுமே முடிஞ்சு போறது இல்ல உலகம். அப்படிதான் அல்லாஹ் உலகத்தை படைச்சிருக்கான். அதனால இந்த மாதிரி உள்ள நிலைகள்லையும் நாம நிலை குலைந்து விடக்கூடாது அப்படிங்கறத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப இந்த மாதிரி சுத்துப்புறத்துல மரணம் ஏற்பட்டு விட்டால் இந்த மாதிரியான நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள். அது மாதிரி மன வாழ்க்கையின் மூலம் ஏற்படக்கூடிய நெருக்கடி, திருமணத்தின் மூலம் ஏற்படக்கூடிய நெருக்கடி என்பது பெரிய நெருக்கடி, எல்லாருக்குமே பெரும்பாலும் பரவலாக ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. நிறைய பேர் 70% பேர் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ், எதிர்கால பயம், இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்துலயும் அவங்க உள் பிரிவுகள் பிரிக்கிறாங்க, இதுல எத்தனைன்னு சொல்லி. மற்ற காரணங்கள்ல ஒரு வேலை பார்க்கிற இடம், மற்ற காரணங்கள்ல பூரா 35%, 40% மன வாழ்க்கையினால் ஏற்படக்கூடிய நெருக்கடியினால 30%. 100க்கு 30 பேர் திருமண வாழ்க்கையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு நமக்கு முஸ்லிம்களுக்கு முன்னாலேயே நம்ம தடுக்கிறதுக்குள்ள வழிகளும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல எவ்வளவோ பேர் எவ்வளவோ மத மார்க்கங்களை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருமே அந்த மார்க்கங்கள்ல எல்லாம் புண்ணு எப்படி பாக்குறது இல்லாம சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. பொண்ணு பாக்குறது எப்படி இல்லாம சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துட்டு போறாங்க. பொண்ணு 4 காரணங்களுக்காக திருமணம் பண்ணப்படுறா. அவளுடைய குலப்பெருமை, அவளிடம் அவங்க செல்வம், அவங்களுடைய பாரம்பரியம், செல்வம், அவளுடைய அழகு, இந்த காரணங்களுக்காக மார்க்கப்பட்டிருக்காக பண்ணப்படுற. மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்து நீ வெற்றி அடைந்து கொள்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை சொல்லி தந்து போயிட்டாங்க. நம்மளும் போய் திருமணம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல மார்க்கப்பட்டுள்ள பொண்ணு. சரி, ஏன்னா மார்க்கப்பட்டிருக்குன்னு அளவு வச்சிருக்கோம். என்ன மார்க்கப்பட்டு? கரெக்டா தொழுதுனேன், நோன்பு வைக்கேன், குர்ஆன்லாம் ஓதுவேன் இடையிடைய, இதெல்லாம் மார்க்கப்பட்டுன்னு சொல்லிடுவான். சொல்லி முடிஞ்ச உடனே இது போக மிச்சமுள்ள நேரத்தில் சீரியல் பார்க்கும் சொல்ல மாட்டான். அதை அப்படி வச்சிருவான். இது போக மிச்சமுள்ள நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா ஒரே டிவியில தான் கிடக்கும் பார்க்க. இல்லைன்னா இப்ப ஸ்மார்ட் போன் சொல்லிட்டு எல்லாம் உள்ளது வந்துருச்சுல. இப்ப இன் ஃபியூச்சர்ல என்னவெல்லாம் வந்து இப்ப முதல்ல எத்தனை பொருளை நம்ம தூக்கி தருவோம். கம்ப்யூட்டர் ஒன்னு தூக்கணும், கேமரா ஒன்னு தூக்கணும், அதுவும் உள்ள வச்சுட்டான். டார்ச் லைட் எல்லாம் ஊர்ல ஒன்னு எடுத்துட்டு போகணும். இப்ப அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. டார்ச் இன்னும் கொஞ்சம் நாள் வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சிருவாங்க உள்ள. அந்த அளவுக்கு ஒரே பொருள் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்யுது. இந்த மாதிரி உள்ள ஒரு பொருள் இப்ப கையில இருக்கு. அதை வச்சு என்ன வேண்டாம் செய்யலாம். 6000 ரூபாய் 5000 ரூபாய்க்கெல்லாம் ஊர்ல கிடைக்குது. எல்லாம் பாத்துக்கலாம், இணையதளத்துக்கு பயன்படுத்தலாம், லைட் அடிச்சு பாத்துக்கலாம், எல்லாம் செஞ்சு கொள்ளலாம்ங்கிற அவ்வளவு உள்ள ஒரே ஒரு பொருள் இருக்கு. எல்லாத்தையும் இருக்கு, பெர்சனலைஸ் பண்ணப்பட்டுருச்சு, அவ்வளவு பேர்ட்டையும் இருக்கு. அப்ப அதை வைத்துக் கொண்டு அவங்க என்ன வேணாம் செய்யறாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கப்பற்று என்ன, அல்லாஹ்வுடைய பயம் தான் சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி மார்க்கப்பட்டுனா என்ன, அல்லாஹ்வுக்கு பயப்படணும். சரி, ஒரு ஆள் அல்லாஹ்வுக்கு பயப்படுவாங்க, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? மனசை திறந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொண்ணை திருமணம் பண்ண போறீங்க, இந்த பொண்ணு அல்லாஹ் இறை பயம் இருக்குதா, அல்லாஹ்வுக்கு பயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்ப விசாரிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து கேக்குறாங்க, யார சொல்லலாம், இன்னனாலாம் என்ன திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஆண்கள், நான் யார பண்ணிக்கிறேன்னு நீங்க ஒரு யோசனை சொல்லுங்க. அவங்க நேர கேக்குறாங்க, விசாரிக்கிறாங்க, இப்படி சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப ஒரு ஆண் போய் பொண்ணை விசாரிக்க மாட்டீங்களா? இப்படி காத்துக்கிட்டு இருப்பான். என்ன பொண்ணு பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வரணுங்கிறதுக்காக இருப்பான். இப்ப அது ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிறங்க. ஒரு காலம் இருந்துச்சு, என்ன காலம்டா, இவன் திருமணம்லாம் பண்ண இங்கிருந்து போகையில பொண்ணு இப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே போவான். பிளைட்ல ஒரு 4 மணி நேரம் யோசிப்பான், ஊர்லயும் போய் இறங்கி யோசிப்பான். அவனுடைய எப்படி திரியுதெல்லாம் பொண்ணு பார்த்தா எப்படி இருக்குமா, காட்டவே மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்படி இருக்கு, அதுவே எக்ஸ்ட்ரீம் லெவல். இப்போ உள்ள காலம் என்ன அப்படின்னு கேட்டா, கல்யாணம் பண்ணி பொண்ணு எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சாச்சுப்பா, என்ன சரியா முடிச்சாச்சு, ஓகே, உடனே அந்த நம்பரை SMS பண்ணிருங்க. நம்பர் வந்துருச்சு, அங்க இந்த நம்பர்னு சொல்லிருங்க, நம்பர் கொடுத்தாச்சு. பொண்ணு பேசி முடிச்சாச்சாப்பா, முடிச்சாச்சு. பார்த்தா நம்ம சேர்ந்து தங்கி இருக்கிற இடங்கள்ல பார்த்தோம்னா 1 மணிக்கு பார்த்தா பெட்ல ஆள் இருக்காது. எங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னா கடும் குளிர்ல கீழே வாசல்ல நிப்பான், காதல மாட்டிக்கிட்டு இப்படி 3 மணி 4 மணிக்கு வந்து படுப்பான். இவன் கல்யாணம் பண்ண 6 மாசம் ஆயிருச்சுன்னு சொன்னா அரைவாசியா போயிருவான், போன் பேசியே தேஞ்சு போயிருவான். அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கல்யாணம்டா என்னென்ன விளங்கல. இவன் பேசி முடிச்ச அன்னைக்கு 2 சாட்சியை வச்சு அப்போ கையெழுத்து போட்டு வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவன் ஊட்டி மலை வழியே டூயட் கூட பாடி தெரியலாம். யாரு கேட்க போறது? இதை எதுக்கு உட்கார்ந்து இருந்த போன பேசிக்கிட்டு இருக்க, விளங்கல, புரியல. கல்யாணம் திருமணம் சொன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும், 10 லட்சம் ரூபாய் வேணும்னு நினைக்கிறதுனால இது கூட நெருக்கடி. பேசி வச்ச உடனே இருக்க இல்லையே, முடிஞ்சு போச்சு. போன் நம்பர் இது இப்ப தகவல் தொழில்நுட்பம் இலகுவாயிருச்சு, பேசிக்கலாம் யார்கிட்ட வேண்டாலும் எப்ப வேண்டாலும். இதை இவன் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான், பயன்படுத்திக்கிறான். அப்ப பெண்களை தேர்வு செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கான் பாக்குறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல வழியை சொல்லி தர்றான். என்ன சொல்லி தர்றான்? சாரி ஓயிலா மஃபிரத்து மின் ரப்பிக்கும் ஜன்னாத் அர்லு சமாவாத்தி வல் அர்து உய்தத்தில் முத்தகீன். வானம் பூமி அளவுக்கு பரப்பளவு கொண்ட சொர்க்க சோலைகளுக்கு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள், முந்திக்கிறங்க, போட்டி ஓடுங்க.
அதுல அந்த அங்க யார் நுழைவாங்க, அதுக்கு யார் போவாங்க அப்படின்னு சொன்னா உயிர் ததில் முத்தைக்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் தான் அங்க போவாங்க. இறை அச்சம் உள்ளவங்களுக்கு தான் சொர்க்க சோலைகள் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கு. சரி, பயப்படுறவங்க யாருன்னு சொல்றான் இல்ல, அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ரா வல்-ضرா. அவங்க யாரு அப்படின்னு கேட்டா வறுமையா இருக்கையிலையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வாங்க, காசு இருந்தாலும் செலவு செய்வாங்க, செல்வ நிலையிலும் செலவு செய்வார்கள், வறுமை நிலையிலும் செலவு செய்வாங்க. பொண்ணை விசாரிக்கையில கேளுங்க, எப்படி யாராவது தர்மம் கர்மம் போய் கேட்டா உதவி செய்யுங்கன்னு சொன்னா என்னமாவது உடுத்தின துணியில ரொம்ப கஷ்டப்படுறமா ஒரு இடத்தையா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்ப உள்ள ஓரளவுக்கு நடுத்தரமான வசதி உள்ள ஒரு பெண்ணா இருந்தாலும் குறைஞ்சது அவங்க வயசுக்கு வந்து திருமணம் பேசக்கூடிய நிலை வரும்போது ஒரு 500 சுடிதாரும் 500 சேலையும் இருக்கும். நடுத்தர குடும்பத்தில் உள்ள அப்படி அல்லாஹ் திறந்து விட்டுருக்கான் அந்த செல்வ வளங்களை எல்லாம். சாதாரண விஷயமா போச்சு. இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போறோம்னா போய் அப்பப்ப கிடைக்கிறத நல்லா இருக்க ஒண்ணு வாங்கலாம் சொன்னா முன்னாலாம் துணி எடுக்கவா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப சாதாரணமா வாங்கிட்டு வந்துடுறோம், எல்லாத்தையும் இருக்கு. சரி, இதெல்லாம் வச்சு 500 உடுத்திட்டு நம்ம போக போறோம். மூத்தா போற 60-70 வயசு வரைக்கும் உடுத்தினாலும் எல்லாத்தையும் உடுத்த இல்லாது. சரி, உடுத்திட்டான், இன்னும் புதுசாவும் வாங்க இருக்கிறான், அல்ல நான் தர இருக்கிறான், கொடுப்பேன், எடுத்து ஒரு 2 கொடுத்து உடுத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவோம். இப்படி எல்லாம் விசாரிச்சிருக்கீங்களா? இப்படிலாம் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டிருக்கிறோமா நம்ம? அப்ப அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், காதி மீனல் கையில கோபத்தை மெண்டு விழுங்கிடுவாங்க. கேட்கணும் குணநலன்ல எப்படி ஏதாவது சொன்னா இது பண்ணா கோவப்படுமா கோவப்படாதா பொறுமை இருக்கலாம். சுத்தி உள்ளவங்களா பெண்களை எல்லாம் வச்சு நல்லா விசாரிச்சு செய்ய வேண்டிய மார்க்கப்பட்டு என்ன கேட்கிற என்ன விசாரிக்காங்க, குர்ஆன் ஓதும் துணும், அவ்வளவுதான் மார்க்கப்பட்டு. அல்லாஹ்வுடைய அச்சம் மனதில் இருக்கிறதாங்கிறத கண்டுபிடிப்பதற்குள் அப்படி வளர்க்கறதுக்கு அப்புறம் பெற்றோர்கள் உந்தப்படுவார்கள், தள்ளப்படுவாங்க. இவன் போய் என்ன முதல்ல பாக்கணும், பொண்ணு சிவப்பா இருக்கா, கம்யூனிஸ்டுக்காரன் கொடி வச்சிருக்காங்க, அதை போய் கல்யாணம் பண்ணிக்க, அதான் செக்கச்சவேர்னு இருக்கு. இது ஒரு கேட்டகரியா, சிவப்பா இருக்கா, இது சிவப்பு, நம்ம ஊர்ல என்ன சிவப்பா சொல்லிக்கிறோம் கேட்டதுக்கு, புது நிறமா, இந்த நிறத்துக்கு இது வரைக்கும் ஒரு விளக்கமே இல்ல டிக்ஷனரியில. உலகத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 4 வகையான மனுஷன் இருக்கிறான். ஒன்னும் வெள்ளக்காரன், வெள்ள வெள்ளையர்னு இருக்கிறவன், இன்னொன்னு நீக்ரோக்கள் கருப்பா இருக்கிற ஆளுக்க, நம்ம காக்காய்டு டைப் பிரவுன். தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இனவாரி பிரிவுல ஒரு பேர் வச்சுட்டாங்க, காக்காய்டு டைப்னா பிரவுன் கலர் ஆளுக்கு. இது பூரா நம்ம ஊரா பிரவுன், அதுலயும் பிரிச்சு வச்சிருக்காங்க, மாநிறம், புது நிறம், இப்படி எல்லாம் நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதான். எல்லாம் பிரவுன். இன்னொன்னு மஞ்சள் கலர் ஆளுக்க, சைனாவில் பிலிப்பைன்ல எல்லாம் இருக்கிற மாதிரி உள்ள அந்த ஸ்டைல்ல உள்ள அந்த கலர்ல உள்ளவங்க, இந்த 4 டைப் தான். இதை விட்டு இதுக்குள்ளே போய் உள்பிரிவுகளா பிரிச்சு இது ஒண்ணு. நம்மளுக்கு எப்படி இந்த பிலிப்பைன் சீனா நாட்டக்கார ஆள்களை எல்லாம் பார்த்த உடனே எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது, யாரையும் கண்டுபிடிக்க முடியல நமக்கு. அதே மாதிரி நம்மளை பார்த்தா அவங்களுக்கு அப்படிதான் தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி மீச வச்சு அறி வச்சு ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க பார்வைக்கு. அப்ப இந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்கு. அப்ப இதுல வந்து கலர் பார்த்து அழகுகள் பார்த்து இன்ன காரியங்கள்லாம் பார்த்து இவங்க எப்ப திருமணம் பண்ணி இதெல்லாம் அவங்க கேட்ட முன்னுரிமை கொடுக்கிற காரணத்தினால தோத்து போயிடுறத நிறைய பாக்குறோம், அழுத்தங்களுக்கு உள்ளாகிடுவதை நிறைய பாக்குறோம். ஏன்னா மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சச்சரவுகள் தான் நிறைய ஏற்படுது. அதே மாதிரி வந்து பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நெருக்கடி, நிறைய பேர் இந்த நெருக்கடியிலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சுருக்கமா சொன்னா அவன் வேற மாதிரி சொல்றான், கன்சியூமரிசம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை நம்மளுக்கு விளங்குற மாதிரி சுருக்கமா சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அளவுக்கு நம்முடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது நிறைய இன்னைக்கு அதான் நடக்குது. நமக்கு 1000 திரகம் 1200 திரகம் 1500 திரகம் 2000 திரகம் சம்பளம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குடும்ப செலவு இங்க உள்ள செலவுக்கெல்லாம் போய் எவ்வளவு மிஞ்சுமோ அதுக்குள்ளதானே நீங்க ஒரு வீடு கட்ட ஏற்பாடு செய்யணும். அப்படி உள்ள ஒரு ஆள் இப்ப ஒரு வீடு சாதாரணமா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா 40 லட்சம் ரூபாய் குறைஞ்சபட்சம் இந்தியாவில் செலவழிய ஒரு வீடு கட்டணும்டா, ஒரு 2 ரூம் வச்சு ஒரு ஹால் வச்சு ஒரு வீடு கட்டணும்டா 40 லட்சம் ரூபாய் செலவழியும். அதுவும் வீடு சிலருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டா அவங்களுடைய வாழ்நாள் அச்சீவ்மெண்டே ஒரு வீடு கட்டினது. வந்திருப்பாங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிருப்பாங்க, ஒரு வீட்டை கட்டியிருப்பாங்க, கட்டுற நேரத்தில் நண்பர்கள்ட்ட சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் கடன் வாங்கி கட்டியிருப்பாங்க. மிச்சம் இருக்கிற ஆயுள் காலம் பூரா கடன் கழிப்பான், அதோட மொத்தாயிருவான். அவ்வளவுதான் காலமா இருக்கு, அவ்வளவுதான் அவனால முடியும். 40 லட்சம் அவனுடைய வாழ்நாளில் சேமிக்கிறதுக்கு இதுதான் முடியும். அப்ப கடைசி வரைக்கும் கடை இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். நமக்கு தகுந்த மாதிரி இப்ப என்ன அப்படின்டா எங்கிருந்து இவனுக்கு வீடு கட்டணுங்கிற மேட்ரு வருது. உங்களோடத்தம் போனாரு அவரு, உங்களோடத்தம் போனாரு இவரு, ஏன் வாப்பா உன்னோடத்தம் போனா அவன் வெளிநாட்டுக்கு அவன் வீடு கட்டிட்டான் இவன் வீடு கட்டிட்டான் இப்படி உமா மனைவி எப்ப சொல்றாங்களோ அப்பதானே உங்களுக்கு நிர்பந்தங்கள் ஏற்படுது. அது வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் சுமூகமா ஓடிக்கிட்டு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் ஓடட்டும் இருப்பீங்களா இல்லையா? அவன் கட்டிட்டான் இவன் கட்டிக்கிட்டா முசீபத்து எப்ப தொடங்குதோ அப்பதான் பிரச்சனை தொடங்குது. அப்ப அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம கட்டுறோம். இப்ப உண்மையிலே வந்து அந்த பெண்மணி அல்லாஹ் சொல்ற மாதிரி உள்ள அல்லாஹ்வுக்கு பயந்த செல்வ நிலையிலையும் வாரி வழங்கினவங்களா இருந்தா யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. என்ன சிந்திப்பாங்க அப்படின்னு கேட்டா,
இவ்வளவுதான் வருமானம் நமக்கு தெரியுது, இதுல எப்ப கட்டி எப்ப மீள்றது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால எப்படி ஓட்டிக்கிருவோம், அல்லாஹ் எப்பதுக்குள்ள வசதிகளை தரணும், திடீர்னு திறந்து விட்டுருவான். அல்லாஹ் செல்வம் திறந்து விடுறதுல அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். திடீர்னு திறந்து விட்டுருவான், சோதனைக்காக தான் இருக்கிறான். திடீர்னு 40 லட்சம்லாம் உங்களுக்கு பீனட்டா போயிடும், சாதாரண காசா போயிடும், அப்படி வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தாராளமா நீ செஞ்சு கொள்ளுங்க, தாராளமா ஏற்பாடு பண்ணிக்கிறங்க. அப்ப இதை விட்டு விட்டு இந்த மாதிரி நிர்பந்தங்களுக்கு ஆளாய் போறாங்க. இது ஒண்ணு, இந்த மாதிரி உள்ள நிலைக்கு வந்துருது. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப உள்ள காலத்துல இந்த கன்சியூமர் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தொலைவு காட்சியை நீங்க திறந்தீங்க அப்படின்னு சொன்னா அவனே திட்டுவான் நம்மளை. என்னடா இப்படி ஒரு போன் வாங்கியிருப்போம், லேட்டஸ்ட் மாடல் புதுசா வந்திருக்கான், இந்த உள்ளுக்குள்ள இந்த டூல்ஸ் இருக்கான், அது இருக்கான், இது இருக்காமலாம் சொல்லி ஒரு போனை வாங்கிடுவோம். வாங்கின உடனே ஒரு 2 வருஷம் செல்லுமா, அவனே 3 ஓட்டமா எடுத்தாப்புல 4 போடுவான். 4 போடையில ஒரு விளம்பரம் போடுவான் பாருங்க. விளம்பரம் போடையில என்ன அப்படின்னு கேட்டா, 3 கொண்டுகிட்டு ஒருத்தன் ஓடுவான் கருப்பு வெள்ள படத்துல. என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, கற்காலத்துல வச்சிருந்த போனான்னு சொல்லுவான். 2013 என்னடா வாங்கின, இப்ப அதுக்கெல்லாம் போடுறீல அப்படின்னு சொன்னா, புது மாடல் வந்துருச்சுப்பா, நீ வாங்க, இதெல்லாம் வச்சிருக்கிறவன் புது மாடல். அது மாதிரி என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, ஊர்ல கரண்ட் இருக்காது, கரண்ட் இருக்கையில இல்லாம போனோம்னா ஒரு விளம்பரம் போடுவான். விளம்பரம் போட்டா இருட்டா கிடக்கும், ஆந்த தொங்கும், ஆந்த தொங்கிக்கிட்டே இருக்கு. என்னடா அந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா, கரண்ட் இல்லாத வீட்டுல இருந்தா இப்படித்தானே தொங்கணும், இப்படித்தானே இருக்கணும், வௌவால் தொங்கும். அப்ப இல்லப்பா நாங்கெல்லாம் மனுஷனா இருந்தா மனுஷன் மாதிரி வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு விளம்பரம், அந்த இன்வெர்டர் வாங்கி வச்சுக்க வீட்டுல. எப்படி திட்டுறான், இன்வெர்டர் வாங்காமலாம் மனுஷன் இல்லைங்கிறான். அப்ப இவன் வாங்குறதுக்கு தூண்டப்படுறான். இப்படி தேவையில்லையான்னு இல்ல, திடீர்னு ஒரு கடைக்குள்ள போவான், அதை போய் எடுப்பான். ஏன்டா இதை எடுக்கிறேன்னா, டிவியில் நேற்று விளம்பரம் போட்டாங்க, உனக்கு தேவையா, அதெல்லாம் சொல்ல தெரியாது. அவன் விளம்பரம் தான் போடுவாங்க, 1/2 மணி நேரம் ஸ்லாட் வாங்கி இந்த மாப்பு இந்த கூட்டுற இந்த ஜாடு இதை வாங்கன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துக்கு டிவியில காசையில் வச்சு அவன் விளம்பரம் போடுறான். அதனால இவன் போய் என்ன செய்வான் அப்படின்னா, டிவியில போட்டாங்களே இதுதானே அப்படின்னு சொல்லி, இது உனக்கு ஏற்கனவே உங்க வீட்டுல பெருக்கிறதுக்கு இல்ல இருக்கா இல்லையானா இல்ல, டிவியில போட்டாங்க அதனால வாங்குவான். திடீர்னு வருவான், நீங்க உங்களுக்கு 25 நாள்ல தொப்பை குறையணுமா, கயிறு விக்கிறவன் வாங்கன்னு சொல்லுவான். இதே மாதிரி கயிறு ஏற்கனவே 1000 இருக்கான் வீட்டுல, அதை விண்டோல இந்த கயிறை போய் 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவான். அப்ப இந்த மாதிரி இந்த கன்சியூமர் கல்ச்சர்ங்கிற இந்த விளம்பர யுக்தினால எதையெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நம்மள்ட்ட திணிக்கப்படுகிறோம், விற்கப்படுகிறோம். அது மாதிரி நம்ம வாங்குற ஸ்டைலும் மாறி போச்சு. துணிமணி வாங்க போறாங்க, வாங்க போனா முதல்ல துணிமணின்னு சொன்னா யாராருக்கு என்னன்னு வீட்டிலே குறிச்சுக்கிட்டு போவாங்க. துணிமணி வாங்க போய் அந்த துணிமணிகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப அப்படி இல்லை. ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜவுளி கடல், ஆசியாவினுடைய மிகப்பெரிய ஜவுளி கடல்னு கடைக்கு விளம்பரம் போறாங்க. அந்த கடைக்குள்ள போறாங்க, காலையில 9 மணிக்கு போறாங்க. பெருநாளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போனா சஹர் வச்சுட்டு போறவங்க இஃப்தாருக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்படி அவள் சுத்துற அளவுக்கு வச்சிருக்கலாம். இப்படி போய் வாங்குற நேரத்துல என்ன, இப்படி பாத்துக்கிட்டு இருக்கல, பெருநாளைக்கு போடுறதுக்கு எனக்கு ஒரு சட்டை வேணும், கைலி வேணும், இல்லைண்டா ஒரு பேண்ட் வேணும், ஒரு பனியன் வேணும், ஒரு அவ்வளவுதானே அந்த அன்னைக்கு போடுறதுக்குள்ளது. அப்ப அது ஒரு 1/2 மணி நேரத்துல எங்க கிடைக்கிறத எடுத்துட்டு வந்து நம்ம போட்டுற மாட்டோமா, இதை ஒரு ஃபங்க்ஷனா ஒரு விழாவா அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அப்படி மாத்தப்பட்டிருக்கு. பெருநாள் அந்த அன்னைக்கு சவால் புற 1 காலையில இருந்து கொண்டாடிட்டு போறது இல்ல, அதுதானே பெருநாளே, துணிமணி வாங்க போறது தானே பெருநாளேன்னு சொல்லுவான். அப்ப அந்த மாதிரி இந்த நுகர்வு கலாச்சாரம், இந்த கன்சியூமர் கல்ச்சர் மாத்தி இருக்கு. வீட்டு ஜாமான் வாங்க போறான், வீட்டு பொருள்கள் உபயோக பொருள்கள் வாங்குறதுக்கு போறான். மாறி இருக்கா இல்லையா சூழ்நிலை. அந்த காலத்துல என்ன செய்வான்டா, சீட்டு கொண்டு போவான் வீட்டு ஜாமான் வாங்க போயில. என்ன அப்படின்னாட்டா, அரிசி ஒரு மூடை 20 கிலோ மூடை, எண்ணெய் 3 லிட்டரு, பருப்பு இவ்வளவு, சீரகம் இவ்வளவு, சோம்பு இவ்வளவு இதுல இருக்கு. இவன் வெளியே நின்று படிப்பான், உள்ள எழுதிக்கிடுவான். அதை அவன் ஜாமான போட்டு கொடுப்பான், அவன் கொண்டு வருவான். இப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா, லீவ் நாள்ல சாயந்தரமா பைக் எடுத்து, கார் எடுத்து, ஆட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. எங்க போறிய அப்படின்னா, ஷாப்பிங் போறோம். ஊர்லயும் இப்ப அதான் நல்லா, இங்கேயும் அதான் நல்லா ஷாப்பிங் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, போய் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல, ஹைப்பர் மார்க்கெட்ல வண்டியை பார்க் பண்ணிட்டு இறங்கி ஒரு தள்ளு வண்டி இல்லைன்னா ஒரு கூட கையில தூக்கிட்டு இப்படி ஒவ்வொரு சந்தா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப போகையில பார்த்தோம்னா, இது நல்ல ஊதாவா பளிச்சுட்டு இருக்கு, அதுல ஒண்ணு தூக்கி போடு, இது மஞ்சளா இருக்கு, இதுல ஒண்ணு தூக்கி போடு, தேவையா உனக்கு இதைத்தான் வாங்க போனியா அப்படின்னு அதெல்லாம் தெரியாது, நல்லா இருந்துச்சு எடுத்து போட்டோம். இந்த கலாச்சாரத்துல பணம் வேணுமா இதுக்கு? இப்படி போறவன் என்ன செய்யறான்டா, 2வது வாரம் 3வது வாரம் முடிஞ்சு 4வது வாரம் நெருங்குற நிலையில, இந்த வாரம் ஷாப்பிங் போக காசு இல்லையே அப்படிங்கிற கவலை வந்துட்டு இருக்காதுல்ல. ஏன்னா போன 2 வாரம் போயில உனக்கு தேவையான ஜாமான வாங்கின நீ. அப்ப இந்த மாதிரி உள்ள மன நெருக்கடிக்கு, மன நெருக்கத்திற்கு ஆளாகி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்று நோய்வாய்ப்படுபவர்கள் நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க, நோய்வாய்ப்பட்டவர்களை சுற்றி இருப்பவர்களும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு காலம் வரைக்கும் மருத்துவம் என்பது சேவையாக இருந்துச்சு, சேவையா தானே மருத்துவம் இருந்துச்சு. மருத்துவர்கள்ட்ட போய் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னு சொன்னா 1.25 ரூபாய்க்கு மேல ஐயா மருந்தந்தியில ஏதாவது காசு வேணுமா அப்படின்னு கேட்டா 1.6 ரூபா விடு, 1.6 ரூபாய்க்கு மேல வாங்கினா என் மருத்துவம் பலிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா,
அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மருந்தையெல்லாம் இடிச்சு இந்த மருந்துக்கு இதுக்கெல்லாம் நோயெல்லாம் குணப்படுத்தும் சொல்லிட்டு இதை எந்த காலகட்டத்திலையும் மருத்துவ வியாபாரமாக்கி விடக்கூடாது என்பதற்காக ரேட்டு அவனுக்கு மருத்துவம் சொல்லிக் கொடுத்தவனே நிர்ணயிச்சுட்டு போயிருவான். சேவையாத்தான் கடைசி வரைக்கும் செய்யணுங்கிறதுக்காக. அப்ப சேவையாகத்தான் செய்தார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. கார்பரேட் நிறுவனங்களின் கையில இந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறது போயிருச்சு. ஒருத்தன் நோயா போறது அவன் கார்பரேட் கம்பெனி வச்சு நடத்துறவன் என்ன மாசம் முடிஞ்சோன்னா வருஷம் முடிஞ்சோன்னா என்ன செய்வான்? லாப நட்ட கணக்கு பார்ப்பானா இல்லையா? அப்ப லாப நட்ட கணக்கு பார்ப்பையில என்ன பார்ப்பான் அப்படின்னு கேட்டா இந்த வருஷம் எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு பார்ப்பான். லாபம் வந்திருக்கு கணக்கு வழக்கு பார்க்கையில லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஃபைல புரட்டுறான். இத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்களா, ஏன் இவனுக்கு இந்த டெஸ்ட் எழுதல, ஏன் இவனுக்கு இந்த ஸ்கேன் எழுதல, ஏன் இவன் தலைவலிக்கு வந்திருக்காங்களா, ஏன் சிடி ஸ்கேன் எழுதல, ஏன் இது எழுதலன்னு சொல்லிட்டு டாக்டரை கேள்வி கேட்கறான், டெஸ்ட் எழுத சொல்லி. அப்ப நமக்கு தேவையோ தேவையில்லையோ மருத்துவமனைக்குள்ள போன உடனே ஒரு பேப்பர் எழுதி தந்துடும், இத்தனை டெஸ்ட் பண்ணிட்டு வா. நான் என்னப்பா வயிற்று வலி தானே வந்தேன், தலைக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்க சொல்றேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் போய் நீ எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவான். நம்ம போய் எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். வந்துட்டோமே என்ன செய்யறதுன்னா அவன் பார்த்துட்டு ஏதாவது கடைசியில மருந்து மாத்திரைகள் தருவா. இப்படி நோய்வாய்ப்பட்டவர்களும் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள். ஒழுங்கா சாவு விட மாட்டேங்கிறான். கொண்டு தெரியும் அவனுக்கா நல்லா தெரியும் என்ன அப்படின்னா இந்த கண்டிஷன் மூத்தா போற கண்டிஷன், மூத்தா போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஐசியூக்கு மாத்திரம் அங்க என்ன அப்படின்னு கேட்டா ஒரு 2 நாளைக்கு பாடியை உங்க கண்ணில் காட்டாம வச்சிருந்துட்டு பில் போடுறதுக்கு. இப்படித்தான் பெரும்பாலும் நடக்குது. அப்ப இப்படி எல்லாம் வச்சிருந்த உடனே இப்ப மக்கள் ஆரம்பிச்சிருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க தொலைக்காட்சியை திறந்து எல்லாம் தெரியும். உறவினர் ஒருத்தரை கொடுமை தவறான மருத்துவ முறையில் கொண்டு விட்டதற்காக உறவினர்கள் பூரா போராடினாங்க. மக்கள்லாம் இப்ப ஒரு யூனிட்டியா சொல்லி வச்சிருக்கிறோம். என்னண்டா யாராவது எங்கள மூத்தா போயிட்டா உனக்கு சொல்லிடுவோம், நீ பூரா ஆஸ்பத்திரி முன்னால கூஞ்சிரணும், ஒரு 500 பேர் திரண்ட உடனே என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா பாடியை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான் பில் இல்லாம. இவன் போய் ரொம்ப உறவினர் மேல கரிசனத்துல அக்கறையில நிக்கிறான்னு நினைச்சுக்கிறாதீங்க. பில் இல்லாம தூக்கிட்டு வர்றதுக்கு இந்த போராட்டத்தை பண்ணி மீடியாக்களை கூப்பிட்டு போட்டோலாம் எடுத்து போராட்டம் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே தூக்கிட்டு போங்கடா சொல்லிடுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா என்ன செய்வான் தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய்க்கு பில்லு காட்டுவான். காசை கட்டிட்டு தூக்கிட்டு போ, இவ்வளவு மைத்தியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அதனால அவனும் அப்படி ஆயிட்டான்னா மக்களும் இப்படி ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் மக்களை பொதுவாக இந்த நோய்வாய்ப்பட்டவர்களை சுற்றி இருப்பவர்கள் அப்படிங்கிற அந்த நிலை உருவாக்குறது. அது மாதிரி இன்னொரு நெருக்கடிக்கு காரணம், ஸ்ட்ரெஸ் காரணம் என்ன சொல்றாங்கன்னா சிலருக்கு ஏண்டே தெரியாம ஒரு வகையான கடவுளில் இருப்பான, ஏண்டே தெரியாம உட்கார்ந்துருப்பான். என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கவலையாவே இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இனம் புரியாத கவலை என்னமாவது ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு அவனுக்கு. ஒரு மாதிரியான பயத்தில் சூழ்ந்த நிலையில இருப்பான். திடீர்னு எல்லாருக்குமே அப்படி ஒரு நிலை. அப்ப அந்த மாதிரி உள்ள சும்மா உட்கார்ந்துருக்க ஆளுங்க நிறைய அப்படி ஆள்படுத்தப்படுவாங்க. சும்மாவே இருப்பாங்கல்ல வாழ்க்கையில, ஒருத்தன் சும்மா உட்கார்ந்துருக்கான், சும்மாவே இருக்கான்ல, அதுக்கு செத்து போயிடலாம், மொத்தாயிரலாம். அது மாதிரி ஒன்னும் இல்ல. சிலருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படி நடக்கையில போகையில வரையில தெருவுல மூளையில இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். என்ன இப்படித்தான் இருக்கிறான் இவன், என்னதான் உண்மை இல்லையா துனியாவுல செய்யறதுக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா சாயந்தரம் வெள்ளிக்கிழமை வராதான் இருப்பாங்க சில பேர். எல்லாம் முடிச்சு கிழிச்சு விட்டு அவன் 1 மணி நேரம் ஒண்ணுமே இல்ல சும்மா உட்காந்துருப்பான். போனையாவது வச்சு என்னத்தையா பாத்துட்டு இருப்பான். பார்த்தா இப்படி இருப்பான். என்ன செய்யறாங்க, எப்படி அந்த நேரம் போகுதுன்னு நம்மளுக்கா கண்டுபிடிக்கவே இயலாது. இப்படி ஆளுக்கு என்னடா அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒன்ன யோசிக்கிறது. இப்படியே உட்கார்ந்துருக்கையில ஏன் வரும், இந்த ஒருத்தன் மோட்டர் பைக்கில் போயில அடிவிட்டு மூத்தா போயிட்டு நம்மளும் போயிட்டோம்டா இப்படின்னு எதையாவது சம்பந்தம் இல்லாம நினைச்சு நெருக்கடிக்கு உள்ளாயிருவான். சும்மா இருக்காதீங்க. சும்மா இருக்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இப்படி ஒண்ணும் இல்லாததை நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஏராளமான காரணங்களால் மனிதர்களுடைய மனம் நெருக்கடிக்கு ஆளாகிறது, உள்ளாகிறது. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சுருக்கமா எப்படி இந்த கவலைகள்லாம் அடிப்படை காரணங்களா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா மனிதர்களோடு உள்ள உறவுகள் மனிதர்களை அவங்களுடைய நெருக்கடிக்கு ஆளாக்குறது. ஆபீஸ்லயா இருக்கட்டும், மன வாழ்க்கையில ஆகட்டும், குடும்பமாகட்டும், இப்படி ஆளாக்குது. பணம் பொருளாதாரம் என்ற அடிப்படையில அவன் பாதிப்புக்காளர். இப்படித்தான் நம்ம இதை வகைப்படுத்த முடியும். 2 வகையா முக்கியமா படுத்தணும்னா என்னென்ன வகைப்படுத்த முடியும்னா மனிதர்களோடு உள்ள உறவுகள்ல மன வாழ்க்கையில ஏற்படுறதாகட்டும், அலுவலகத்தில் ஏற்படுறதாகட்டும், இல்ல வெளியே எங்க ஏற்படுறதாகட்டும், இந்த மாதிரி உள்ள காரணங்களால் ஆளாக்கப்படுகிறார்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னா பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஆளாக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு வகை. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா இழப்புகள் ஏற்படும் போது, துன்பங்கள் ஏற்படும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது அவங்க ஒரு வகையான மன அழுத்தத்துக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாகிறார்கள், ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல என்ன இப்ப உலகத்துல இவ்வளவுலாம் சொல்றாங்கல்ல, தீர்வும் சொல்றாங்க. அவங்க தீர்வும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இதுக்கு பிரிவென்டிவ் மெஷர்ஸ், இதுகளெல்லாம் வருமும் காத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல அவங்க பொதுவா இன்றைய உலகத்துல உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டா மத்த என்ன கருத்தை என்ன சித்தாந்தத்தை சொன்னாலும் சரி இஸ்லாத்துக்கு நேர் எதிராக பேசுவாங்க. இதுலயும் இருக்கு.
கொஞ்சம் நீங்க ஊன்றி கவனித்தீர்கள் சொன்னா, கொஞ்சம் இத கருத்தா பார்த்தோம்னு சொன்னா எதிரா பேசுவாங்க. இப்ப நம்ம சொல்றோம் வந்து விபச்சாரம், அந்த ஓரின சேர்க்கை, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எய்ட்ஸ் மாதிரி உள்ள பால்வினை நோய்கள், கொடிய நோய்களை உருவாக்குது, மனுஷன் சாகிறது கூட இதெல்லாம் காரணமா அமைஞ்சிருது. அப்ப இதுல இருந்தெல்லாம் வந்துகிட்டு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் பாதுகாப்பான முறையில் எல்லாம் செஞ்சுக்கலாம், பாதுகாப்போட எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பாதுகாப்புன்னு அவங்க வேற சொல்றாங்க. அப்ப இப்படி போற இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க விபச்சாரத்தை நெருங்கவும் செய்யாதீர்கள், பக்கத்துல கூட போகக்கூடாது என்று சொல்லி தருகிறது. இதுல என்ன சொல்றான் அப்படின்டா, நீங்க தடுப்பு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இஸ்லாம் நமக்கு இதை வேறு விதமாக கற்றுத்தருகிறது. என்ன அப்படின்னா, ஒரு இழப்புகள் ஏற்படும் போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது ஏன் பதறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம வந்து நம்மளுடைய கண் பார்வையில் நமக்கு உலகத்துல பரவலா வந்து நிறைய காரியங்கள் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம இருக்கிற மாதிரி அப்படி இந்த குடும்ப சூழ்நிலை போய்கிட்டு இருந்தா மகிழ்ச்சிகரமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்கோம். திடீர்னு ஒரு நாளைக்கு மாறும். உலகத்துல சொல்லுவாங்க, மாற்றங்கள் தான் நிலையானது, எதுவுமே நிலையில்லை, மாறிடும். திடீர்னு ஒரு நாள் என்னமா நடந்தாலும் ஏதாவது மாறிடும். இப்படிதான் உலக அல்லா துனியாவை படைச்சிருக்கான். சொன்ன உடனே நெருக்கடி, உள்ளம் நெருக்கடிக்கு ஆளாயிருது, நஷ்டம் வந்துருது, ஏதோ நடக்குது, நெருக்கடிக்கு ஆளாகி விடுகிறது. இப்ப என்ன நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி தர்றான், அஷா தக்ரவு செய்ஃபஹு ஹைருல்லக்கும் அஷா துஹிப்பு செய்ஃபஹு ஷர்ருல்லக்கும் அல்லாஹு அலமு அன்தும் லா தஅலமூன். ஒரு சில விஷயங்களை வந்துகிட்டு நீங்க கெட்டது நினைப்பீங்க, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சில காரியங்களை நீங்கள் நன்மை நினைப்பீங்க, அது உங்களுக்கு கெட்டதா இருக்கும். அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமா, அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி காட்டுறான். இந்த விஷயத்தை இன்னும் நமக்கு என்ன அறிவு, என்ன தெரியும், இந்த உலகத்துல என்ன விளங்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதை நம்ம விளங்கிட்டோம்னா இன்னும் இந்த அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தியை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சூரா காஃப்ல 18வது அத்தியாயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு வரலாறு சொல்லித் தரப்படுகிறது. அவங்க வந்து எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு கருத்தை முன் வச்ச போது, அல்லாஹ் அப்படி இல்ல, உன்னை விட தெரிஞ்ச ஒரு அடியார் இருக்காரு, அவரை போய் சந்தின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அது ஒரு சம்பவமா வருது. சம்பவம் முழுசா சொல்றது நோக்கம் இல்ல, அதுல என்ன நடந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அடியாரை போய் சந்திக்கிறாங்க. அவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என்னோட வந்தா பொறுமையா இருக்க உனக்கு இயலாது, ஏண்டா நீங்க எல்லாம் கண்டுட்டு நேரடியா பாக்குறதே பார்த்தே நல்லது தப்புன்னு முடிவு பண்ற ஆளுக்க முடியாது உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, நான் கத்துக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பேன், நீங்க பொறுமையாளர்கள் என்ன காண்பீங்க, கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. கூட்டிட்டு போறாங்க. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட போறாங்க. போய் அவங்க 2 பேரும் ஒரு கப்பல்ல ஒரு படகுல ஏறி போறாங்க. போகும்போது அந்த அடியார் என்ன செய்யறாருன்னு சொன்னா, படகை நல்லா இருந்த படகை ஓட்ட போட்டு விட்டுறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேக்குறாங்க, நல்லா இருந்த படகை போட்டு திடீர்னு ஓட்ட போடுறிய, என்னோட நீ பொறுமையா வர்ற மாட்டேன்னு நான் சொல்லல, இதுதான் மேட்ரு. இல்ல இல்ல இனிமே கேட்க மாட்டேன், போட்டு போயிட்டாங்க. போய் திடீர்னு ஒரு ஊர்ல இறங்குறாங்க. ஒரு இளைஞர் பருவத்துல ஒருவரை பாக்குறாரு, அடிச்சு கொண்டுட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த நல்லடியார் அடிச்சு கொண்டுட்டாங்க. கொண்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, நல்லா இருந்த ஒருத்தன் திடீர்னு கொலை பண்ணி புட்டியா, இதுக்கா இது பண்ணி சொன்ன உடனே, பொறுமையா வரமாட்டேன்னு நான் சொல்லல, உனக்கு இதெல்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு ஊரை காலையில சென்றடைகிறாங்க. அங்க போன உடனே அந்த காலத்துல இந்த காலத்துல மாதிரி ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஊருக்கு மாறி போயிட்டா பசிக்கு சாப்பாடு அந்த ஊர்வாசிகள் தான் போடணும். அது நீண்ட காலமா தான் உலகத்துல நியதி, அதான் முறை. அப்ப கொஞ்சம் ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் வரை நம்ம தமிழக கிராமங்களெல்லாம் நடைமுறையில் இருந்துச்சு. முஸ்லீம்கள் வந்தா பள்ளிவாசல்ல தங்கிடுவாங்க, அவங்கள கூட்டு போய் உள்ளூர்காரங்க சாப்பாடு கொடுப்பாங்க. இதான் நிலை. எந்த ஊர்லயும் ஹோட்டல்ல இல்ல. அப்ப அந்த மாதிரி வந்து சாப்பாடு கேட்கறாங்க, இருந்து கேட்கறாங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், கொடுக்கல. ஆனாலும் அந்த ஊர்ல திடீர்னு பார்த்தா ஒரு சுவர் இரிஞ்சு கிடக்கு. அந்த சுவரை தூக்கி கட்டுறாங்க. அந்த அடியார் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, நீ ஒரு கூலியவாவது வாங்கிட்டு செஞ்சிருக்கலாம்ல, ஏன் சாப்பாடு கொள்ளையில நமக்கு, நீ இதோட சரியா வராது, 3 மீட்டர் ஆச்சு, உனக்கு பொறுமை காணாது, நீ அதனால் நபி அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாலும் பின்னணி காரணங்கள் விளங்காத காரணத்தால் எல்லாத்தையும் இப்படி நேருக்கு நேரம் பாக்குறதுனால அவங்களுக்கு தாங்க முடியல. பின்னணியை விளங்காம அல்லாஹ் ஒருத்தன் ஆடி நாடி அடியார்களுக்கு அதை கற்றுக் கொடுத்திருப்பான். அப்ப பின்னணியை அவர் சொல்றாரு, நான் அவருக்கு போட்ல ஓட்டனேன், திடீர்னு ஓட்ட விழுவோம், நம்மளாம் நினைப்போம் ஓட்ட விழுந்துருச்சா உள்ள முழுகிருவோம், ஓட்டனா அது காரணம் இருக்கு. இந்த மரக்கெல்லாம் சில ஏழைகளுக்கு சொந்தமானது. அது இது மாறி போற ரூட்ல ஒரு நாடு இருக்கு, அங்க ஒரு மன்னன் இருக்கிறான், அவன் நல்ல போட்டுகளை பார்த்தா எடுத்துக்கிருவான், கையகப்படுத்திக்கிருவான். அதனால இது ஓட்டையை போட்டு வச்சா இவங்களுக்கு இந்த ஓட்டை போட்டாவது மிஞ்சுங்கிறதுக்காக ஓட்டையை போட்டேன். போன உடனே ஒரு இளைஞனை கொண்டன, அவனுடைய பெற்றோர்கள் நல்ல அடியார்கள், அவங்க இவன் வளர்ந்து அவர்களுக்கு வேறு விதமான சிரமங்களை சங்கடங்களை உண்டாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் கொல்லப்பட்டான். அல்ல அடுத்த சாலிகான பிள்ளையை கொண்டு அவர்களுக்கு அருள் செய்வான். அதுதான் இதனுடைய பின்னணி. இந்த சோறு கட்டினமே அது கீழே அந்த ஊரை சார்ந்த
2 அனாதைகளுக்கான புதையல் இருக்கு. அந்த புதையல் வந்து இந்த உளுந்துருச்சுன்னா அப்படி மாறிக்கீறி வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா ஊருக்காரன் எடுத்துக்குவானே. அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப நல்ல மனிதர்கள், இவங்களை சென்றடையணுங்கிறதுக்காக அந்த காலம் வரை பாதுகாப்பா இருப்பதற்காக அந்த சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படின்னு வந்து எல்லா செயலுக்கும் பின்னணியில வந்து நம்ம மனிதர்களுடைய நேரடி அறிவு அறியாத நிறைய விஷயங்கள் புதைந்து கிடப்பதாக இந்த வரலாற்றில் நம்ம காண முடிகிறது, படிக்கணும். இப்படி அந்த அடியார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கத்துக் கொடுக்குறாங்க. அப்ப என்ன நம்ம விளங்குறோம்டா, நம்ம திடீர்னு ஒரு மௌத்து நடந்துருச்சுன்னா அந்த மௌத்தை மட்டும் வச்சு பார்த்து என்ன நினைக்கிறோம், இப்படி திடீர்னு நல்லா இருக்கு போயிருச்சு, குடும்பத்தை யார் பாக்குறது, நீ அதான் யார் பாக்குறது, யார் பாக்க. அல்ல அதை விட பெட்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவான். அல்ல அதை விட சிறந்த ஏற்பாடுகளை செய்து விடுவான். அதற்கு பின்னணியில நாம் விளங்காத, நாம் புரிந்து கொள்ளாத பெரிய ரீசன் இருக்கு, காரணம் இருக்கு. அது அப்படி நாள் போக போக நம்மளுக்கா விளங்கும். அப்ப அப்படி நினைப்போம், இருந்திருந்தா அப்படி ஆயிருக்கும் பத்தியா, இப்ப எப்படி ஆயிருச்சு அப்படி நம்ம நினைக்கிற அளவிற்கு அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான காரியங்களை நடத்தி இருப்பான். இது அந்த நேரத்தில் நம்மளுக்கு விளங்காதனால நம்ம இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி போகிறோம். அப்ப எதுவும் நடந்தவன் நம்ம என்ன நினைச்சிருக்கணும், நமக்கு என்ன தெரியும், ரப்பு இதெல்லாம் செஞ்சிருக்கிறான், பின்னணியில் பெரிய காரணம் இருக்கு, கொஞ்சம் காலம் கழிச்சு நமக்கு தெரியும், பொறுமையா இருப்போம். இது முதல் நிலை. அது மாதிரி வந்து நெருக்கடிய ஒரு இலக்கை நோக்கிய ஏற்பாடுகளை செய்யும் போது திடீர்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குல்ல, வருவான், நல்லா படிச்சுட்டு வருவான், ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேருவான், எப்படியும் ஒரு 10 வருஷத்துல 5 வருஷத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலுக்கு போயிருவாங்க, ஒரு நிர்வாகியா பெரிய நிலையில இருப்பன்னு வருவான். அதை அடைய முடியாது. போன உடனே என்ன வந்துட்டா ஒரு வகையான நெருக்கடி. எப்ப பார்த்தாலும் ஒரு லட்சியத்தோட வந்தோம், குறிக்கோளா இவ்வளவு சம்பாதிக்கணும்னு வந்தான், சம்பாதிக்க முடியல, இல்ல சம்பாதிக்கணும்னு வந்தான், குடும்பத்துக்கு தேவையானதே அவனுக்கு போதலை, சம்பாதிக்கிறது போதலை. இப்படி ஏராளமான குறிக்கோள்களை அடைய முடியாத நிலை ஒவ்வொருத்தருக்கும் வருது. இதுவும் அவங்களை நெருக்கடிக்கு, அழுத்தத்திற்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்குது. இப்படி நிலைகளுக்கு வரும்போது, இந்த மாதிரி நிலைகள்ல இருக்கும்போது என்ன செய்யணும், என்ன விளைங்கிறன அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேலையை கொடுத்து அனுப்புனான். என்ன வேலை, உலக மக்களுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய வேலை. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, வேதமும் வழங்கப்பட்டுச்சு, மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கல ஒரு கட்டத்தில் எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஊர்ல நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், இவ்வளவு எதிர்ப்பா எதிர்க்கிறான், ஒருத்தனை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான், அல்லாஹ்வும் கைவிட்டானா நம்மள, இவ்வளவு கஷ்டமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்காக 2 அத்தியாயத்தை இறக்குறான். சின்ன சின்ன நம்ம எல்லாம் தொழுகையில ஓதுற அத்தியாயம், வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் உலா, முற்பகல் மீதும் ஒடுங்கிக் கொள்ளக்கூடிய இறைவன் மீதும் சத்தியமாக, உன்னுடைய இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை, துன்பப்படுத்தவும் இல்லை. வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் உலா. இந்த கஷ்டங்கள்லாம் நீங்க படும்போது என்ன நினைச்சுக்கிறேன்னு, மூமின்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலமே அதுதான், மறுமை வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்தது. இது திருப்பி திருப்பி இந்த இப்ப சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் மனையில என்ன சொல்றாங்கடா, இப்படிலாம் நீங்க ஆட்டோ சஜஷன் போடணும். எப்படி நம்ம டெய்லி வந்து மாலிகி யௌமித்தீன் தொழுகையில 17 முறை சொல்லணும். ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தைன், உன்னையே வணங்குறோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், அகிலங்களுக்கெல்லாம் அதிபதி, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, இப்படி என்று சொல்றமே. இது வந்து அவன் என்ன சொல்லிக் கொடுறான், நீ காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து இப்படி இருந்து உள்ளத்துக்கு ஆட்டோ சஜஷன் போடு, உன் கையில எதுவும் இல்ல, கடவுள் கையில தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவன் ஆட்டோ சஜஷன் ஒரு பயிற்சியா போட சொல்லி இப்ப சொல்லி கொடுக்கறான். இப்ப என்ன நமக்கு என்ன நிலை அப்படின்னு கேட்டா, 1400 வருஷத்துக்கு முன்னால இந்த நம்பிக்கையை கொண்டு சொன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 17 தடவை இந்த ஆட்டோ சஜஷன் சொல்லணும். ஆனா நம்மளுக்கு தான் விளங்காத, நம்ம உட்கார்ந்து மாலிகி யௌமித்தீன் ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தைன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில இந்த மேனேஜர் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு போய் சரியா கொடுக்கணும், அந்த மெயிலுக்கு இப்படி ஆன்சர் பண்ணணும், இவனுக்கு இப்படி எழுதணும், இப்படின்னு சொல்லிட்டு துளுவ கூட நம்ம மாலிகி யௌமித்தீன் நான் யோசிக்கிறோம், அங்க என்னமோல ஓடிக்கிட்டு இருக்கு. இது உண்மையில விளங்கணும், புரியணும், தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு விளங்குச்சுன்னு சொன்னா அங்க எல்லாம் இருக்குப்பா, இங்க என்ன இருக்குங்கிற, நம்மகிட்ட என்ன இருக்குங்கிற அந்த சிந்தனை வரும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் உலா வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதல்லா, இந்த உலகத்திலேயும் நீ அல்லாஹ் நார்னா பெரிய வெற்றிகளை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்திகளை சொல்லி காட்டுறான். நீங்க நமக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய அருள் கொடைகளை எண்ணி பார்க்கணும். இதுவரைக்கும் எத்தனை வயசு ஒருத்தருக்கும், ஒரு 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, எத்தனை வயசா நமக்கு இத்தனை காலம் வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறோமே, இந்த கடந்த கால வாழ்க்கையில அல்லாஹ் நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறது கொஞ்ச நேரம் நீங்க நினைச்சு பாருங்க. இவ்வளவு காலம் இப்படி ஒரு அருள்கள்ல போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் உலா வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதல்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வஜதக லஅல்லம் ஃபஹதா வஜதக ஆயிலம் ஃபஹனா. அனாதையா இருந்த உனக்கு நான் அல்லாஹ் ஆதரிக்கலையா, ஆதரவை ஏற்படுத்தவில்லையா? ஒருத்தரும் இல்ல, அனாதையான நிலையில் இருந்த உன்னை ஆதரிச்சோம். நேரு வழிண்டா எதிர் தெரியாம இருந்த முஸ்லிம்களுக்கு கூட சிலை வணங்கணும்னு ஒரு வழி இருந்துச்சு.
நேர்வழின்னா என்ன தெரியாது, அந்த ஊரை விட்டுட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கை எல்லாம் பார்த்து மனம் வந்து ஒதுங்கி ஒதுங்கி போய் மலை மேல எடுத்துக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கவே இல்லை அவங்க செஞ்சது எதையுமே. இப்படி ஒரு போக்கிடம் இல்லாமல் ஒரு வழி இல்லாமல் இருந்த உனக்கு நேர்வழி காட்டவில்லையா? எவ்வளவு பெரிய அருள் அல்லாஹ் சொல்றாங்க. இவ்வளவுலாம் லப்பு உனக்கு செஞ்சிருக்கிறேன்னு. பொருளாதாரத்தின் மேல் தேவையுடையவராக இருந்த உன்னை தேவையில்லாத அளவுக்கு ஆக்கல. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அந்த ஊர்ல பெரிய பணக்காரராகினான். அந்த நிலையில தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செஞ்சு இந்த பிரச்சாரத்தை செஞ்சாங்க. அதுக்கு போய் என்ன ஆயிடுச்சுன்னா, பணமும் இருந்துருச்சு, பதவிகள் இதெல்லாம் இருந்துருச்சு, இதுக்கு மேல என்னன்னு இல்லாத நிலையிலும் மன திருப்தியை ஏற்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ஒண்ணும் இல்ல, சாப்பிடுறது கூட ஒண்ணும் இல்ல, கவலையும் இல்ல, அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்னன்னு தெரியாது, ஆனா கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னும் கேட்கலாம். அல்லம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவலனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல் லஹ்ரக். உன்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கலையா? உன்னுடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்த சுமையை ஒன்றிருந்து எடுக்கலையா? நினைச்சு பாரு, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு தான் வேதம் இறக்கணும். அப்படி விட்டுருந்தோம்னா என்ன நடந்திருக்கு சொன்ன. அபூபக்கர் வந்தாரு, ஷேர் பண்ணிக்கிற ஆள் வந்துச்சு. உமர் வந்தாரு, ஊர்ல உள்ள முக்கியமான ஆட்கள்லாம் வந்தாங்க. ஊர்ல சப்போர்ட் பண்றதுக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தாங்க. இந்த சுமை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் பரவுச்சுல, டீம் ஒர்க் ஆகி போச்சுல. ஒரு ஆள் வேலையா இருந்தது ஒரு குழுப்பணியாக மாறி போச்சா இல்லையா? டீமுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோமா இல்லையா அந்த வேலையை? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா வரஃபஅனா லக திக்ரக், போல உனக்காக உயர்த்தலையா? இந்த காலத்துல மாதிரி நம்ம ஆப் கொண்டு ஒரு கம்பெனியை பிடிச்சி ஒரு சாப்ட்வேர் கம்பெனியை வேலைக்கு வச்சு விளம்பரம் பண்ண முடியும் தலைவரை. அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் வந்து நெகட்டிவாகவே இந்த செய்தியை அரபு தீபகற்பம் முழுவதும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கன்னு பரப்புறான். செய்தி போய் சேர்ந்துச்சு. சேர்ந்தா தானே கேட்கறதுக்கு ஆள் வருவாங்க. வரஃபஅனா லக திக்ரக், போல உமக்காக உயர்த்தணும். இன்னைக்கு வேற மாதிரி அந்த அர்த்தம் செய்யலாம் நம்ம, அன்னைக்கு அதுக்கு அர்த்தம் அந்த இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா. இதுதான் கோர், இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான கருத்தை. இதுதான், இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு அடித்தளமும் அல்லாஹ் போடுறான். என்னடா, கஷ்டத்தோடு தான் ஈஸி இருக்கு, கஷ்டத்தோட தான் இலகு இருக்கு. இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோட தான் ஈஸி இருக்கு. அப்ப இஸ்லாம் இந்த இடத்துல தான் வேறுபடுது. எந்த இடத்துல அப்படின்னா, அவங்க என்ன செய்யறாங்க, ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறங்க, அதை வருமுன்னு காக்கிறதுக்குள்ள எல்லாம் எடுத்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிடாம இருங்க அப்படின்னு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கஷ்டப்படு, அதுலதான் ஈஸி இருக்கு. தாங்கிக்க, கஷ்டப்படு, கஷ்டப்படும் போது பொறுத்துக்கொள், தாங்கிக்கொள், அதுக்குள்ள ஈஸி இருக்கு. கஷ்டப்படாத முன்னேற முடியாது, கஷ்டப்படாத எதையும் சாதிக்க இயலாது, கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும். எல்லா கஷ்டங்களும் நம்மை உறுதிப்படுத்துவதற்காக, நம்மை வெற்றியை நோக்கி கொண்டு செல்வதற்காக, நம்மை சாதிப்பவர்களாக மாற்றுவதற்காக எல்லா கஷ்டமும் வருது. கஷ்டப்படு, இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோட தான் இலகு இருக்கிறது, கஷ்டத்தோட தான் ஈஸி இருக்கு. இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோட தான் ஈஸி இருக்கு. ஃபைதா ஃபரகத ஃபன்ஸப் இலா ரப்பிக ஃபர்கப், ஓய்வு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அல்லாஹ்வுடைய பாதையில முயலு, பாடுபடு, அதற்காகவும் நேரம் செலவழி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன நெருக்கடியில் அவர்கள் இருந்த சூழ்நிலையில, ஸ்ட்ரெஸ்ல இருந்த நேரத்தில், இதுக்கு அடுத்து நம்ம மிஷனை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி உள்ள வழிவகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி அவங்கள வந்து இந்த மாதிரி உள்ள அல்லாஹ் மறுமையை சார்ந்திரு, மறுமையை நம்பு, உலகத்திலையும் இவ்வளவு நாள் எவ்வளவு அருள் செஞ்சிருக்கோம், கருணை செஞ்சிருக்கிறோம், உன்னுடைய பொறுப்புகளை பணிகளை ஷேர் பண்ணிக்கிற எவ்வளவு ஆட்களை தந்திருக்கிறோம், இதனால எல்லாம் கஷ்டப்படு, அதுக்குள்ள தான் ஈஸி இருக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தர்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி உள்ள நெருக்கடியில் இருந்து நம்மளை விடுவிச்சுக் கொள்றதுக்கு துஆக்களையும் கற்று தந்தாங்க. நம்ம சொல்ல ஒரு நீண்ட துஆ, அதுல ஒரு பகுதியில் சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்காஹா அன்த கைரு மின் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. மனசுக்கு தான் இவ்வளவு. ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, என்னுடைய உள்ளத்திற்கு இறை அச்சத்தை தா, ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்து, அந்த கைரு மின் ஸக்காஹா, தூய்மைப்படுத்துகின்றவர்கள் எல்லாம் சிறந்த தூய்மைப்படுத்துறவன் என்ன, அந்த வலியுஹா, என்னுடைய உள்ளத்தின் பாதுகாவலன் என்ன, ஓ மௌலாஹா, அதனுடைய எஜமானனும் என்ன, சரணடைஞ்சர் நல்லாட்ட. அல்லாஹ்விடம் இப்படி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி நபிகள் எப்படி ஒரே மேட்ரு எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்காஹா அந்த கைரு மின் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா, பாதுகாவலன் என்ன, எஜமான் என்ன, புதுசா ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால சில விஷயங்களையும் கேட்கிறாங்க. அல்லாஹ்வும்ம இன்னி அஊது பிக்க மினல் இல்மின் லா யன்ஃபஉ, பயனில்லாத கல்வியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். மினல் நஃப்ஸின் லா யக்ஷஉ, மினல் கல்பின் லா யக்ஷஉ, மினல் நஃப்ஸின் லா தஃப்ஷஉ. அப்ப அல்லாஹ்வை திருப்தி அடையாத, பயப்படாத உள்ளத்திலிருந்து, திருப்தி அடையாத உள்ளத்திலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். துஆவத்தி லா இஸ்தஜாபு லஹா, உன்னால் பதிலளிக்கப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவாக என்னுடைய துவா மாறி விடுவதிலிருந்து பாதுகாவல் தருகிறேன்.
அப்ப அல்லாட்ட நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் ஏத்துக்கிறது நம்ம புரியணும், விளங்கணும், உணரணும். இந்த விஷயங்களை எல்லாம் உணரணும். நம்ம கேட்டோம் அல்லாஹ் ஏத்துக்கிட்டோம். பயனில்லாத கல்வி சிலரை நம்ம பாக்குறோம். இப்ப இந்த காலங்கள்ல இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட நிறைய நெருக்கடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வலைதள யுகத்துல, இப்ப தகவல் தொழில்நுட்ப யுகத்துல இன்டர்நெட்ல உட்காந்துக்கிட்டு திடீர்னு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, ஹார்ட் அட்டாக்னா என்னண்டு அடிப்பான். உனக்கு என்ன தேவை? இப்ப அடிச்ச உடனே அதுல இப்படி போட்டுருங்க, ஹார்ட் அட்டாக்னா வேருக்கு, அது ஒண்ணு இது ஒண்ணுலாம் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு எந்திரிச்சு நடக்கையில வேருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நினைச்சுக்கோ. எதுக்கு நீ போய் படிக்கிற? திடீர்னு போய் படிப்பான், போட்டு பார்ப்பான், கிட்னி ஃபெயிலியருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வேர்க்காதுன்னு இருக்கு, அதுல பிரச்சனை வந்தா வேர்க்காது. நமக்கு நேரத்துல இருந்து வேர்க்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான், வேர்க்கவில்லை, கிட்னி பிரச்சனையா போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். யூரின் பாஸ் பண்ணா நுரையா வரும். இவன் போய் இங்க உள்ள வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்ல யூரின் போவான். போகையில அதை வெறுநூறு தண்ணியில விடும்போது நுரையா தான் வரும். கிட்னி கெட்டு போச்சுன்னு இவனா யோசிச்சிருவான். இப்படி ஒரு வகையான நெருக்கடிக்கு ஆளாகி போயிருக்கு. இது உனக்கு தேவையான கல்வியா? இப்ப என்னமாவது வலிக்குது, தலை சுத்துது, கீழே விழுறோம், இது ஒன்றா நடக்க முடியலன்னு சொன்னா அதுக்கு அப்ப என்ன கேட்க சொன்னா இப்படி நிறைய சொல்லலாம். திடீர்னு சிலர் பேர் போய் நாட்டிய பள்ளியில இணைந்து அதுக்கு 2 வருஷத்தை செலவு பண்ணி நாட்டியம் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சமுதாயத்துக்கு அதனால என்ன பயன்? இந்த மாதிரி பயனில்லாத கல்விகளை கற்றிய நேரத்தையும் என்னுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் கெடுத்துக்கிறது என்னை பாதுகாரு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி உள்ள பிரார்த்தனைகளையும் கூட நம்ம கூட சேர்ந்து மனப்பாடம் செய்து அவைகளையும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஓதி வரும்போது நம்ம இந்த இதுல எல்லாம் இருந்து இவ்வளவு விஷயங்களையும் எச்சரிக்கையா இருக்கிறதோட, இந்த வேலை இடத்துல என்ன நம்ம முடிவு பண்ணிடணும், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இப்படித்தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் பொறுத்துக்கிட்டு ஒரு கஷ்டத்துல இருந்துக்கிறோம். அதனால என்ன பிரச்சனை? கொஞ்ச நாள் போய் அதெல்லாம் மாத்திக்கிறலாம், எல்லாம் பண்ணிக்கிறலாம் சொல்லி ஒரு திட்டத்தோட இருக்கணும், ஒரு முறையோட இருக்கணும், சமாளிப்பதற்கான தைரியத்தோடையும் ஆற்றலோடையும் இருக்கணும். அது மாதிரி சும்மா உட்கார்ந்து நேரங்களை விரயம் பண்ணி அந்த நேரத்தில் எதையாவது சிந்திச்சு எதையாவது யோசிச்சு தேவையில்லாத இழுத்து போட்டுக்கிற கூடாது. அது மாதிரி ஒரு நோய் வாய்ப்பட்டதுன்னு சொன்னா அல்லாஹ் எடுத்துருவான். ஈமானுடைய ஒரு பகுதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டல, அல்லாஹ் அதெல்லாம் பல விஷயங்களை சிலாகிச்சு சொல்லி காட்டுறான். அட்ட கேட்டாங்க நோய், அந்த மக்கள் கேட்கறாங்க யாருப்பா உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹலக்கு தனி வஹுவ யஹ்தீன், அவன் தான் என்ன படைச்சான், அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டினான். யுத்திமுனி வ இஸ்கீன், அவன் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குறான், குடிக்கவும் கொடுக்குறான். வைதா மரியுத்து ஃபஹுவ யஸ்ஃபீன், நான் நோய்வாய்ப்படுவான், பட்டா அவன் தான் எனக்கு குணமளிக்கிறான். ஈமானுடைய ஒரு பகுதி. நோய்வாய்ப்படுவான், மனுஷன்டா படுவான், குணம் அல்லாஹ் அளிப்பான், நம்பணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு ஈமானோடு நம்ம இந்த நோய்வாய் விஷயத்துல வாழ்ந்தோம் சொன்னா அதுலயே நமக்கு எந்த விதமான அழுத்தமும் நெருக்கடியும் இல்ல. இப்ப எல்லாத்துக்கும் இஸ்லாம் தீர்வை சொல்லி சொல்லுது. கஷ்டங்கள்ல இருந்து விரண்டோடுங்கன்னு சொல்லல, அதுல இருந்து எஸ்கேப் ஆகுங்க, தப்பிச்சு போங்கன்னு சொல்லல. கஷ்டத்துக்குள்ள இருந்து படுங்க, பொறுத்துக்கிறங்க, சகிச்சுக்கிறங்க, அதையெல்லாம் ஈஸியா இலகுவா எடுத்துக்கிறங்க. அதோட தான் இந்த உலக வாழ்க்கையினுடைய வெற்றியும் இருக்கிறது, மறுமை வாழ்க்கையினுடைய வெற்றியும் இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களா வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.